Hello students, எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். Good evening. Hi Ishrat, Nuha. Hi Nazardin, Fatima Nazardin. Hi Sasna, good evening. Fazla, walaikum salam. Shahida, Manushya, Divya, all of you, good evening. Letter பத்தி சொல்லுங்க Manushya. Letter வந்து Google recognized our business and Google will be our AdSense partner. So அதுக்குரிய verification letter தான் இன்றைக்கு வந்தது. That's it. Hi Aska, walaikum salam. Kishanti, Rizma. Kishanti, I'm fine, I'm good. Hi Hania. Hi Amna, Zamha, Lukshana, Zinat, Divya, all of you. Hi Inshifa, Dilhani. Right, I will check all of your messages. Hi Shade. Right. So let's start the class by 8:05, okay? So sharp 8:05 we will start the class.
Right, okay. So just now I'm speaking. Is there any problem with meeting ID and passcode? There are some people saying the meeting ID and passcode is problem. No, right? Okay, so let's start the class. Okay, let's start the class. Right. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் யூனிட் 1 ஃபுல்லாக முடிச்சுட்டு அதனுடைய பாஸ் பேப்பர் கிளாஸினுடைய ஸ்டேஜில் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ டுடே நம்ம பார்க்க போகிறது 2015. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்ததுலேருந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதிலிருந்து நம்ம பார்த்துக்கொள்வோம். ரைட். ஸோ ஆல்ரெடி 2020, 19, 18, 17 அண்ட் 16 வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். ரைட். 16ல லாஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்துருந்தோம். MCQ நம்பர் 6. இந்த சாத்திய வெளியீடு சம்பந்தமான கொஸ்டின் தான் நம்ம கடைசாக பார்த்துருந்தது. ஸோ 2016 வரைக்கும் நாம கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்திருந்தோம். ஸோ 1, 2, 3, 4, 5 பாஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு 5 இயர்ஸ் பாஸ் பேப்பர் நம்ம பார்த்திருந்தோம். ஸோ டுடே 2015ல இருந்து நாம ஆரம்பிப்போம். ஸோ 2015ல இருந்து ஸோ ஃபர்ஸ்ட் MCQ கொஸ்டின்ஸ் பாருங்க. பின்வருவற்றில் சிற்றின பொருளியல் கூற்று எது என்று கேள்வி கேட்கப்படுது. கொஸ்டின் எல்லாருக்கும் வாய்ஸ் விளங்குது தானே? வாய்ஸ் ஓகே ரைட்? மை வாய்ஸ் இஸ் குட். வளமை போன்று இருக்கு தானே? வாய்ஸ் ஸ்கிரீன் ஆல்சோ குட் ரைட்? I have shared mind map screen. That also okay, right? விளங்கல்ல? Right, okay, நான் reshare பண்றேன். Right, I have reshared. Is it all right? Everything right now? Right, so everything is okay right now. So பாருங்க இந்த question number 1 வந்திகத்தை பாருங்க. பின்வருவனவற்றில் சிற்றின பொருளியல் கூற்று எது என்று கேட்கப்படுது. சிற்றின பொருளியல் கூற்று எது என்று நம்மகிட்ட கேட்கப்படுகிறது கேள்வி. இதுல 5 சென்டென்ஸ் நமக்கு தந்திக்குது. கடந்த ஆண்டில் ரப்பரினுடைய விலை 10 வீதத்தினால் வீழ்ச்சி அடைந்தது. கடந்த ஆண்டில் வேலையின்மை வீதமானது தொழிற்படையின் 5.8 வீதமாக இருந்தது. கடந்த ஆண்டில் மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7 வீதத்தினால் அதிகரித்தது. கடந்த ஆண்டில் பொது விலை மட்டமானது 4 வீதத்தினால் அதிகரித்தது என்றும், கடைசியாக கடந்த ஆண்டில் அரசாங்கத்தினுடைய வரி வருவாய் 8 வீதத்தினால் வீழ்ச்சி அடைந்தது என்று சொல்லி தந்திக்கிறாங்க. ரைட். சோ இங்க சிற்றின பொருளியல் கூற்று என்பது நாம எந்த நம்மட பரீட்சிக்கப்படுகின்ற இந்த அறிவு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ், பொருளியலினுடைய வகைகள் நாம படிச்ச டைம்ல நுண்பாக பொருளியல் அல்லது சிற்றின பொருளியல், மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அல்லது நுண்பாக பொருளியல் என்று நம்ம படிச்சிருப்போம். சிற்றின பொருளியலுக்கு இன்னொரு பேர் தான் நுண்பாக பொருளியல். சோ சிற்றின பொருளியல், பேரின பொருளியல் படிச்ச டைம்ல நாம என்ன படிச்சோம்னு சொன்னா, நுண்பாக பொருளியல் என்பது ஒரு பொருளாதாரத்தை சிறிய சிறிய அலகுகளாக பிரித்து ஆய்வு செய்வதை நாம நுண்பாக பொருளியல் என்று சொல்லுவோம். இங்கு ஒரு தனிநபர் சம்பந்தமாக, ஒரு தனிப்பட்ட நிறுவனம் சம்பந்தமாக சிறிய சிறிய அலகுகளாக நாம இங்க பொருளாதாரத்தினை ஆய்வு செய்வோம். இதுல எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். ஒரு குறித்த ஒரு பொருளினுடைய டிமாண்ட் என்ன, சப்ளை என்ன, அவங்களோட பிரைஸ் என்ன மாதிரி தீர்மானிக்கப்படுது, ஒரு குறித்த நிறுவனத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன், உற்பத்தி தொழிற்பாடு என்ன மாதிரி இருக்குது, ஒரு குறித்த பண்டத்தினுடைய சந்தை செயற்பாடு, மார்க்கெட் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி ஒன்றை பத்தி அருமை, தெரிவு, எல்லை செலவு, சந்தர்ப்ப செலவு, மாற்று பயன்பாடு, இது எல்லாமே நுண்பாக பொருளியலுக்குள்ள வரக்கூடிய கன்செப்ட் சொல்லி நம்ம படிச்சிருந்தோம். அதே மாதிரி பேரின பொருளியல் பார்த்த டைம்ல ஒரு பொருளாதாரத்தை சிறிய சிறிய அலகுகளாக பிரிக்காமல் ஒரு பொருளாதாரத்துடைய மொத்த செயற்பாட்டை, எக்ரிகேட் ஃபங்க்ஷனை பத்தி நம்ம செய்யறத பேரின பொருளாதாரம் நம்ம சொல்லியிருப்போம். சோ இங்க ஒரு தனிநபர் அல்லாமலுக்கு ஒரு நாட்டில காணப்படுகின்ற மொத்த வெளியீட்டு மட்டம், டோட்டல் ப்ராடக்ட் அவுட்புட், மொத்த விவசாயத்துறை, மொத்த கைத்தொழில்துறை, மொத்த சேவைத்துறை என்று வெளியிடப்படுகின்ற மொத்த வெளியீட்டு மட்டங்கள், மொத்த வருமான மட்டம், நாட்டினுடைய மொத்த பணவீக்கம், மொத்த வேலை வாய்ப்பு, நாட்டில காணப்படுகின்ற மொத்த முதலீடு என்று சொல்லி ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு பொருளாதாரத்தினுடைய பகுதிகளை ஒட்டுமொத்தமாக ஆராய்வு செய்வது நம்ம பேரின பொருளியல் என்று சொல்லி, இதுக்கு நம்ம உதாரணம் பார்த்திருந்தோம். எக்ரிகேட் அவுட்புட் லெவல். சோ எக்ரிகேட் அவுட்புட் லெவல் என்று சொல்லக்கூடியது மொத்த உள்நாட்டு உற்பத்தி, எக்ரிகேட் இன்கம் லெவல் மொத்த வருமான மட்டம், எக்கனாமிக் பிளக்சுவேஷன்ஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் பொருளாதார பின்னடைவுகள், பொருளாதார மந்தம், பொருளாதார வளர்ச்சி, பணவீக்கம், வேலைவாய்ப்பு, எம்ப்ளாய்மெண்ட் லெவல் வேலைவாய்ப்பு மட்டம், வேலையின்மை மட்டம், முதலீடு, எக்கனாமிக் growth பொருளாதார வளர்ச்சி, பொருளாதார பின்னடைவு, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய சென்மதி நிலுவைகள், எக்ஸ்சேஞ்ச் ரேட் என்று சொல்லக்கூடிய நாணய பரிமாற்று வீதங்கள், மணி சப்ளை, எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ் சொல்லி ஒரு நாட்டினுடைய அல்லது ஒரு பொருளாதாரத்தினுடைய எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக நம்ம ஆய்வு செய்தோம்னு சொன்னால் அது மேக்ரோ எக்கனாமிக்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ரைட். இந்த கொஸ்டினின் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நம்ம படிச்ச நம்ம ஏற்கனவே படிச்சு வச்ச தியரியின் படி வாட் ஷுட் பி த ஆன்சர் ஃபார் த ஃபர்ஸ்ட் MCQ ஆஃப் 2015 பேப்பர்? ஆன்சர் என்னவாக இருக்கலாம்?
Yes, most of you guys are telling the answer is the first one. ஏன் காரணம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். கடந்த ஆண்டில் ரப்பரின் விலை என்று சொல்லும் போது ரப்பர் என்பது ஒரு பயிர்ச்செய்கை, ஒரு பயிர். சோ ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை பத்தி ரப்பர் என்கின்ற ஒரு ப்ராடக்ட பத்தி மாத்திரம் இங்க சொல்லப்படுகிறது. சோ இது ஒரு குறித்த ஒரு விஷயம், ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம், ஒரு தனி அலகு. சோ இதை நம்ம சிற்றின பொருள் என்று சொல்லலாம். ஆனால் கடந்த ஆண்டுல வேலையின்மை வீதம் என்று சொல்லும் போது அந்த வேலையின்மை வீதம் என்பது ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான வேலையின்மை. போன வருடம் ஒரு நாட்டில் காணப்படுகின்ற ஒட்டுமொத்தமான வேலையின்மை. கடந்த ஆண்டில் மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லுது ரியல் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். மெய் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்று சொல்லக்கூடியது மொத்தமாக நம்ம ஆய்வு செய்யறோம். போன வருஷம் என்ன நடந்துச்சு நம்ம நாட்டுல, நம்ம பொருளாதாரத்துல மொத்தமாக. அதே மாதிரி போன வருடத்தினுடைய பொது விலை மட்டம், ஜெனரல் பிரைஸ் லெவல், பொருட்களினுடைய பொது விலை மட்டமானது என்ன மாதிரி இருந்துச்சு, 4% அதிகரிச்சிக்குது ஒட்டுமொத்தமாக. அதே போல அரசாங்கத்தினுடைய வரி வருமாய் டெக்ஸ் இன்கம் கூட 8% ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சி அடைந்திருக்குது. சோ இது எல்லாமே இங்க சொல்லப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக ஆய்வு செய்யக்கூடிய பேரின பொருளியல் பற்றிய கூற்று தான் 2-4 வரையாக இருக்கிறது. முதலாவது கூற்று ஒரு சிறிய ஒரு அலகினை பற்றி, ஒரு ரப்பர் என்கின்ற ஒரு பயிற்சியை பற்றி மாத்திரம் சொல்வதனால் இது வந்து ஒரு சிற்றின பொருளியல் கூற்றாக இருக்க போகுது. சென்மதி நிலுவை என்று சொன்னால் அதை பத்தி நம்ம பேசுவோம் உமேர், ரைட்? சென்மதி நிலுவை பத்தி நம்ம பேசுவோம். பட் சென்மதி நிலுவை என்பது ஒரு நாட்டினுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒரு நாட்டுல நீங்க எவ்வளவு காசுகளை கொடுத்திருக்கீங்க, வெளியால போயிருக்கீங்க உங்க நாட்டுல இருந்து, உங்க நாட்டுக்கு எவ்வளவு காசு வந்திருக்குன்னு சொல்லி மிச்சமாக எவ்வளவு காணப்படுதுன்னு சொல்லக்கூடியதான் ஒரு சிறிய ஒரு எக்ஸாம்பிள் சென்மதி நிலுவை, ரைட்? இந்த கொஸ்டின்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், குறித்த ஒரு துறை சம்பந்தமாக பேசுவது தான் நம்ம சிற்றின பொருளியல் என்று சொல்லுவோம். அதே மாதிரி இங்க சொல்லப்பட்ட வேலையின்மை வீதம், மெய்மொத்த உள்நாட்டு உற்பத்தி, பொதுவிலை மட்டம், அரச வருமானம் என்பன பொருளாதாரத்தினை மொத்தமாக ஆய்வு செய்வதனால் இவற்றை நம்ம பேரின பொருளியல் மாறிகளுக்குள்ளதான் நம்ம கொண்டு வருவோம். சரியா? இதுதான் இந்த கொஸ்டின்ஸ்ல பரீட்சிக்கப்படுகின்ற அறிவும் நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயமும். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாருக்கும் கிளியரா? All of you okay with this question? The first question. Simple, right? Economic is a beautiful subject, my dears. மற்ற சப்ஜெக்ட் மாதிரி உங்களுக்கு ஆன்சர் தெரிந்தால் உங்களுக்கே தெரியும் நாம செஞ்சது 100% கரெக்டானு சொல்லி உங்களுக்கே விளங்கும். உங்களுக்கு ஏ வருமா, 90க்கு மேல மார்க்ஸ் வருமானு சொல்லி எழுதின உடனே உங்களுக்கே அது விளங்கிடும். மற்ற சப்ஜெக்ட் தான் நம்ம செஞ்சது பிழையா சரியாண்டெல்லாம் இது செய்யும். பட் எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆக்சுவலி a beautiful subject, but you should have a deep understanding of the theories, right? Then the second question பாத்தீங்கன்னு சொன்னால், இரண்டாவது கொஸ்டின் பாருங்க, MCQ question number 2 பாத்தீங்கன்னு சொன்னால், பொருளாதார முறைமை ஒன்றில் தீர்மானம் மேற்கொள்கின்ற 3 முக்கிய குழுக்களை பத்தி நம்மகிட்ட கேட்கிறாங்க, ரைட்? இதுல நாம படிச்ச விஷயங்கள் என்னன்னு சொன்னால், நம்மகிட்ட பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு நாம ஏற்கனவே படிச்சது பொருளாதார முறையில காணப்படும் அடிப்படைகள் அல்லது நிறுவன தொகுதிகள் என்று சொல்லி நம்ம படிக்கும் போது இந்த மாதிரியான தொகுதிகளை நம்ம படிச்சிருப்போம். ஒரு பொருளாதாரத்துல வீட்டுத்துறை காணப்படும், அதாவது அவங்களுக்கு காரணி உடைமைகள் காணப்படும், நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியாண்மை என்கின்ற காரணி உடைமைகள் காணப்படும், வீட்டுத்துறைக்கு சொந்தமாக காணப்படும். அதன் மூலமாக அவங்ககிட்ட எவ்வளவுக்கு நிலம் காணப்படுகிறது, எந்த அளவுக்கு காணப்படுகிறது, எந்த அளவுக்கு உழைப்பை கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு மூலதனம் காணப்படுகிறது, எந்த அளவுக்கு முயற்சியாண்மை காணப்படுகிறது, அதை எல்லாத்தையும் என்ன பிரைஸுக்கு அவங்க எந்த குவான்டிட்டியில கொடுக்குறாங்கிறத பொறுத்து அவங்களுக்கு வருமானங்கள் வரும். இதன் அடிப்படையில அவங்களுடைய செலவுகள் போக மீதமுள்ளத்தை சேமிப்பு வைக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த வீட்டுத்துறையாக இருக்க போகிறது. அதற்கு பிறகு அரசு துறை காணப்படும். பொதுமக்களுக்கு சேவைகளை வழங்குவதற்காக சில கட்டுப்பாடுகளை விதித்து சந்தையில வந்துட்டு செல்வாக்கு செலுத்தி அரசாங்கம் தலையிடுவதற்காக அரசு துறை இருக்கும். வணிக நிறுவனங்கள் உற்பத்தி செயற்பாட்டை மேற்கொள்வதற்காக காரணி உடைமையாளர்களிடமிருந்து உற்பத்தி காரணிகளை வாங்கி உற்பத்தி செயற்பாட்டில் ஈடுபடக்கூடியதாக இருப்பாங்க. இதே மாதிரி தொழிலாளர் அமைப்புகள், இந்த தொழிலாளர் அமைப்புகள் சொல்லும்போது லேபர் ஆர்கனைசேஷன்ஸ் இவங்க இருப்பாங்க. அதே போல அரசாங்கம் அல்லாத அமைப்புகள், NGOs, அதே போல மார்க்கெட்ஸ் இருக்கும், ஊக்குவிப்புகள், சட்ட கட்டமைப்புகள், பழக்க வழக்கம், மரபுகள், கலாச்சாரங்கள், இது எல்லாமே ஒரு பொருளாதார முறைமையில காணப்படுகின்ற அடிப்படையான விஷயங்கள். இது எல்லாத்தையும் நம்ம பத்தி படிச்சுக்கிறோம். இதுல வீட்டுத்துறை என்பது என்ன, அரசு துறை என்பது என்ன, தொழிலாளர் அமைப்புகள், வணிக நிறுவனங்கள், இவங்க எல்லாருமே தீர்மானம் எடுப்பாங்க. சோ வீட்டுத்துறையினரும் இங்க தீர்மானம் எடுப்பாங்க. இவங்களால மேற்கொள்ளப்படுகின்ற தீர்மானங்கள் நம்ம படிச்சது. வீட்டுத்துறை வந்து காரணி நிரம்பல் தொடர்பாக தீர்மானம் எடுப்பாங்க. எவ்வளவு நிலம், உழைப்பு, மூலதன முயற்சியை நமக்கு தெரிகிறத கொடுக்கணும், எவ்வளவு பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்யலாம், வருமானத்துல எந்த அளவு நுகர்வு செய்யலாம், எந்த அளவு சேமிப்பு செய்யலாம் என்ற தீர்மானங்களை வீட்டுத்துறை தீர்மானம் எடுக்கும். அதே போல ஒரு அரசு துறை என்ன மாதிரியான தீர்மானம் எடுக்கும் சொன்னால், பொருளாதார தனியார் உரிமைகளை பாதுகாக்கிற எந்தெந்த விஷயங்கள் தனியாருக்கு உரிமையாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் பொருளாதாரத்துக்கு உரிமையாக இருக்கணும் என்று சொல்லக்கூடிய உரிமைகளை இவங்க பாதுகாக்கிற விஷயங்களாக காணப்படும். அதே மாதிரி தொழிற்சாலைகளையும் வணிக நிலையங்களையும் கண்காணிக்கிற, பொருட்கள் சேவைகளை அரசாங்கத்தால கொடுக்க வேண்டிய பொருட்கள் சேவைகளை இவங்க உற்பத்தி செய்வாங்க.
அதே மாதிரி நியாயமான விலையில எல்லா பொருட்களும் கொடுக்கப்படணும். இந்த மாதிரியான டிசிஷன்ஸ் வந்து அரசு துறையால மேற்கொள்ளப்படும். தொழிலாளர் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம படிச்ச விஷயம், தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த வேலை வாய்ப்பு, உற்பத்தி தொழில்நுட்பம், சம்பள மட்டம் போன்ற விஷயங்களை இவங்க தாக்கத்தை செலுத்துவாங்க. பொருட்கள் சேவைகளை வழங்குவாங்க. வருமான செலவு பங்கீட்டில் ஒரு நியாயத்துவம் ஏற்படுத்துவதற்காக போராடுவாங்க. சட்டத்தை ஒழுங்கை நிலைநாட்டுவாங்க. வணிக நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தனியார் நிறுவனமாக இருக்கலாம், அல்லது ஒரு கூட்டு நிறுவனமாக இருக்கலாம், அல்லது ஒரு அரசாங்கத்தினுடைய நிறுவனமாக கூட இருக்கலாம். இவங்க என்ன மாதிரியான தீர்மானங்கள் எடுப்பாங்கன்னு சொன்னால், உற்பத்தி காரணிகளை வீட்டுத்துறையினரிடமிருந்து கொள்வனவு செய்யறது, எந்த பொருளை எந்த அளவு எவ்வாறு யாருக்காக உற்பத்தி செய்வது என தீர்மானம் மேற்கொள்வாங்க. ரைட், இது எல்லாமே தீர்மானம் எடுக்கக்கூடிய துறை தான். ஆனால் இதுல பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒரு நோட்ஸ் படிச்சிருப்போம். இவற்றுள் பொருளாதார முறைமை ஒன்றில் தீர்மானம் மேற்கொள்வதுடன் தொடர்புடைய விசேட பிரிவினராக நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி தந்திருப்பேன். விசேட பிரிவினராக இருப்பது வீட்டுத்துறை, அரசு துறை, வணிகத்துறை, அதற்கு பிறகுதான் தொழிலாளர் அமைப்பு, அரசல்லாத அமைப்புகள் என்பன காணப்படும் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். விசேட பிரிவினராக இருக்க போறவங்க. ரைட். சோ இந்த நாலேஜின் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப சொல்லுங்க பாப்போம், பொருளாதார முறைமை ஒன்றில் தீர்மானம் மேற்கொள்ளும் 3 முக்கிய குழுக்கள் ஆர்டர் படி யாரு வருவாங்க நம்ம படிச்சதுல? விசேட பிரிவினர் சொல்லி நாம படிச்சிருப்போம். இங்க 3 முக்கிய குழுக்கள் சொல்றாங்க சிம்பிளா. சொல்லுங்க பாப்போம். வாட் ஷுட் பி தி ஆன்சர்? வீட்டுத்துறையினர், வியாபார நிறுவனம் மற்றும் வங்கிகள் முதலாவது சொல்லப்படுகிறது. இரண்டாவது சொல்லப்படுகிறது வீட்டுத்துறையினர், வியாபார நிறுவனங்கள், அரசாங்கம் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவது வியாபார நிறுவனங்கள், அரசாங்கம் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்று சொல்லப்படுகிறது. நான்காவது வியாபார நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் வெளிநாட்டு வர்த்தகர்கள். ஐந்தாவது வீட்டுத்துறையினர், அரசாங்கம் மற்றும் வங்கிகள் சொல்லப்படுகிறது. ரைட். இதுல எங்கேயாவது நாம வங்கிகளை பத்தி படிச்சிருக்கிறோமா ஸ்டூடெண்ட்ஸ்? வங்கிகள் என்பது எங்கேயாவது வருதா நாம படிச்சதுக்குள்ள? வீட்டுத்துறை, நிறுவனத்துறை, அரசு துறை, அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள் தான் நம்ம படிச்சமே தவிர பேங்க் என்பது ஒரு நிறுவனமே தவிர முக்கியமாக தீர்மானம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. அரசாங்கத்துக்குள்ள தான் பேங்க்ஸ் எல்லாம் மத்திய வங்கிக்குள்ள தான் இருக்க போகிறது. சோ நாம படித்ததின் அடிப்படையில வங்கிகள் என்பது கிடையாது. அதே போல வீட்டுத்துறையினர், வியாபார நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கம் என்பது வரலாம். பிகாஸ் அதனுடைய ஓர்டர் இருக்குது நமக்கு. வியாபார நிறுவனங்கள், அரசாங்கம் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் என்று சொல்லும் போது இங்க வீட்டுத்துறையை காணும். வியாபார நிறுவனங்கள், வங்கிகள் மற்றும் வெளிநாட்டு வர்த்தகர்கள் என்று சொல்லும் போது வெளிநாட்டு வர்த்தகர்களை பத்தி நம்ம படிக்கல. அதே போல வீட்டுத்துறையும் இங்க இல்ல. அதே மாதிரி ஐந்தாவது வீட்டுத்துறையினர், அரசாங்கம் மற்றும் வங்கிகள் என்று சொல்லும் போது இங்க நிறுவனத்துறை காணோம், வங்கிகள் இருக்கிறது. ராங். சோ தி ஆன்சர் ஷுட் பி தி செகண்ட் ஒன். எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? ஆன்சர் வந்துட்டும் இரண்டாவது வரப்போகிறது என்று சொல்லி நம்மளோட ஆர்டர் படி நம்ம பார்த்தோம்னு சொன்னால் நம்ம படிச்சிக்கிறோம். ரைட். பாருங்க, விசேட பிரிவினராக இருப்பது வீட்டுத்துறை, அரசு துறை, வணிகத்துறை. வணிகத்துறையை தான் நம்ம நிறுவனத்துறை என்று சொல்றோம். அதற்கு பிறகுதான் இந்த தொழிலாளர் அமைப்புகள், அரசல்லாத அமைப்புகள் எல்லாம் வருவாங்க. ரைட். தேர்ட் ஒன் வர மாட்டுச்சு. பிகாஸ் இங்க வீட்டுத்துறை காணும். வீட்டுத்துறை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரைட். என்னுடைய வாய்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரக் ஆகாம கேக்குது தானே எல்லாருக்கும்? Is there any problem with my voice? Is it stucking? Voice stuck ஆகுதுன்னா ஓகே, let's reconnect the Wi-Fi again. Right, is it all right now? இப்போ ஓகேவா? Voice is good. Right, okay, let's continue. Right, the second question பாப்போம் நாம. Right, okay, second question தான் நம்ம பார்த்தது. Right, second question. Third question பாப்போம். மூன்றாவது கொஸ்டினை பாப்போம். மூன்றாவது கொஸ்டின் பாருங்க, குறித்த ஒரு நடவடிக்கையின் அமைய செலவானதுன்னு கேட்கிறாங்க. ரைட், குறித்த ஒரு நடவடிக்கையின் அமைய செலவானதுன்னு கொஸ்டின் வருது. அமைய செலவு சம்பந்தமாக நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் கொஞ்சம் ஞாபகப்படுத்திட்டு வருவோம். சோ அமைய செலவுல இங்க பரிச்சீகப்படுகின்ற அறிவு என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், அருமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிக்கும் போதுதான் நம்ம கடைசியாக
அருமை என்கின்ற பிரச்சனை ஏன் தோன்றுது, தற்காலிகமாக தோன்கின்ற அருமை ஒரு பற்றாக்குறையா, இது எல்லா விஷயம் பார்த்துட்டு கடைசியாக தான் நம்ம அமையச்சில ஆப்பர்ச்சுனிட்டி கோஸ்ட் சம்பந்தமாக நம்ம படிச்சிருப்போம். இதுல படிக்கும் போது ஒரு அருமை காணப்படுவதன் காரணமாக அதே போல அந்த வளத்திற்கு மாற்று பயன்பாடு, இன்னொரு விஷயத்துக்கு அந்த வளத்தினை நம்ம பயன்படுத்தலாம் என்பதற்காக ஒரு தெரிவினை மேற்கொள்ளும் போது ஏற்படுகின்ற அமைய செலவு என்றால் என்ன என்று சொல்லி நம்ம படித்திருப்போம். இதுல ஒரு மாற்று தெரிவை நம்ம செய்வதால் இன்னொரு மாற்று சந்தர்ப்பத்தை இழக்க நேரிடும். இதற்காக விட்டு கொடுக்கப்படுகின்ற அடுத்த சிறந்த தெரிவினுடைய பெருமதி தான் இங்க அமைய செலவுன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதே போல அமைய செலவு என்பது ஒரு நேர்க்கணிய எண்ணக்கருவாக இருப்பதுடன் அது எப்பயுமே ஒரு பொருளாதார பண்டத்தோட தொடர்புடையதாக இருக்கும். பிகாஸ் பொருளாதார பண்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அமைய செலவு காணப்படும். அதே போல அமைய செலவு என்பது ஒரு மெய்ச்செலவு, ஒரு ரியலான ஒரு கொஸ்டாக இருக்க போகிறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதே போல அமைய செலவினுடைய முக்கியமான விடயங்கள் சம்பந்தமாக சில விஷயங்கள் பார்த்திருந்தோம். அமைய செலவு என்பது ஒரு நிதி ரீதியான எண்ணக்கரு அல்ல, ஒரு பைனான்சியல் கன்செப்ட் கிடையாது. இது ஒரு மெய் ரீதியான எண்ணக்கரு, ஒரு ரியலான ஒரு கன்செப்ட் என்று சொல்லி நம்ம படிச்சிருப்போம். இட் இஸ் அ ரியல் கன்செப்ட், the real value of the next best alternative for gone. விட்டு கொடுக்கப்படுகின்ற அடுத்த மிகச்சிறந்த பிரிவினுடைய உண்மையான மெய் ரீதியான பெருமதியை தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இது ஒரு உள்ளார்ந்த பெருமதி. உள்ளார்ந்த பெருமதின்னு சொன்னா ஒவ்வொருத்தருக்குமே இந்த பெருமதி வித்தியாசப்படும். அவங்களோட மனதினுடைய தன்மைகளுக்கு ஏற்ப இந்த பெருமதி வந்து ஒரு கனெக்டட் டு இண்டிவிஜுவல்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் இது வித்தியாசப்படும் என்று பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி அமைய செலவு வந்து ஒரு வெளிவாரியான ஒரு செலவு கிடையாது. எக்ஸ்டர்னலா நீங்க போயிட்டு ஒரு பொருளை வாங்குறதுக்கு காசு கொடுக்குற மாதிரி இருக்கின்ற செலவு கிடையாது. இது ஒரு விஷயத்த செய்யறதுக்காக இன்னொரு விஷயத்தை நீங்க விட்டு கொடுக்குறீங்க, அதற்காக விட்டு கொடுக்கப்படுகின்ற அந்த மற்றைய சிறந்த தெரிவினுடைய பெருமதிகள் என்று சொல்லி பார்த்துட்டு தென் எகெயின் அமைய செலவு எப்பவெல்லாம் பூச்சியமாகும் சொல்லி பார்த்திருந்தோம். எந்த ஒரு வளத்திற்கு மாற்று பயன்பாடு இல்லையோ அங்கு தெரிவு செய்ய முடியாது, தெரிவு ஏற்படாவிடில் அமைய செலவு என்று ஏற்படாதுன்னு சொல்லி பார்த்திருந்தோம். அதே மாதிரி வளங்கள் வந்துட்டு வேலையற்று இருந்தால், வளங்கள் அங்க வேலையற்று இருந்தால் இன்னொரு வளத்தை நம்ம தெரிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அங்க வளங்கள் அமைய செலவு ஏற்பட மாட்டுச்சு, ஒரு வளத்துக்கு பதிலாக இன்னொரு வளத்தை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லலாம். இதுதான் நம்ம அமைய செலவுல படிச்ச விஷயங்கள். ரைட். இந்த நாலேஜின் அடிப்படையில் இந்த கொஸ்டினை நோக்குவோம். இதுல பாருங்க பாப்போம். குறித்த ஒரு நடவடிக்கையின் அமைய செலவானது என்ன ஆன்சர்னு சொல்லுங்க பாப்போம், ரீட் பண்ணி. ஓகே, நான் ரீஷேர் பண்றேன். யாருக்கு சார் ஸ்கிரீன்ல என்ன சரி பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா ஐ எம் ஷேரிங் அகைன். ரைட். சோ நிறைய பேரு நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. ஓகே பாப்போம். முதலாவது சொல்றாங்க அந்த குறித்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் அனைவருக்கும் சமமானதாக இருக்கும் சொல்றாங்க. இது சரியா பிள்ளையான்னு சொல்லுங்க பாப்போம். அமைய செலவு என்பது ஒரு உள்ளார்ந்த எண்ணக்கருன்னு பார்த்தோம். சரியா? அமைய செலவு என்பது ஒரு உள்ளார்ந்த எண்ணக்கருன்னு பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். பிகாஸ் அவங்க பெர்சீவ் பண்ற வெலு அது. அவங்களுக்கு தான் அதனுடைய பெருமதியை அளந்து கொள்ள முடியுமாக இருக்கும். சோ இது ஒரு சமமானதாக காணப்படாது. இது ஒரு பிழையான ஒரு கூற்று. அதே மாதிரி அந்நடவடிக்கையின் பணச்செலவு மற்றும் தியாகம் செய்யப்பட்ட வருமானம் ஆகிய இரண்டையும் உள்ளடக்கும் சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு பணச்செலவு ஏற்பட்டிருந்தால் அந்த பணச்செலவு அந்த விஷயத்தை நடத்துறதுக்காக ஏற்பட்ட பணச்செலவு ஒரு அமைய செலவு. பிகாஸ் அந்த பணத்தை கொண்டு நீங்க ஒரு வேற வேலை செஞ்சிருக்கலாம். அதே மாதிரி அந்த வேறொரு விஷயத்தை செய்யறதால உங்களுக்கு வந்த வருமானம், கிடைச்சிருக்கக்கூடிய வருமானம், இந்த ரெண்டுமே சேர்ந்து ஒன்று அமைய செலவுன்னு தான் சொல்றாங்க. ரைட், ஓகே. மூன்றாவது பார்ப்போம். அந்நடவடிக்கையினுடைய பணச்செலவை மட்டும் உள்ளடக்குவது. நோ, பணச்செலவு மாத்திரம் அமைய செலவாக காணப்படாது. ஒரு விஷயத்தை இழந்ததால நமக்கு அதன் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்குமாக இருந்தால் அதுவும் கூட ஒரு அமைய செலவு தான். அந்நடவடிக்கையினால் தியாகம் செய்யப்பட்ட வருமானங்களை மட்டும் உள்ளடக்கும் சொல்றாங்க. அந்த நடவடிக்கைகளின் நேரடி நன்மைகளை மட்டும் அளவிடுகிறது. அந்த விஷயம் நடந்ததால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைச்சுன்னு சொல்லி. ஓகே, கெஸ் பண்ணுங்க பாப்போம் ஆன்சர் எதுவாக இருக்கலாம். Fourth one and second one. Most of them are saying fourth one and second one. Right, okay. நிறைய பேர் டார்க் மோடுக்கு போகும்னு சொல்றீங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு டார்க் மோட். நோ இஷ்யூ.
ரைட், ஓகே. ரைட், இப்ப பாருங்க, குறித்த ஒரு நடவடிக்கையின் அமைய செலவானது என்னவாக இருக்கும்? முதலாவது ஆன்சர் கிடையாது. இங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் வந்துடும் இரண்டாவதாக ஆன்சர் வைக்க போகுது. காரணம் என்னன்னு சொன்னால், ஒரு நடவடிக்கையினுடைய பணச்செலவு என்றும் போது உண்மையிலேயே ஒரு அமைய செலவு என்கின்ற கான்செப்ட் வந்துடும் ஒரு நிதி ரீதியான எண்ணக்கரு கிடையாது. இது ஒரு மெய் ரீதியான எண்ணக்கரு. இங்க இவங்க பணச்செலவுண்டு என்னத்தை சொல்றாங்கன்னு சொன்னால், நீங்க உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்க போறீங்க. பட் உங்களுக்கு அந்த கார் வாங்குகிற ஒரு வருமானத்தை அந்த கார் வாங்குகின்ற ஒரு கார் வாங்கக்கூடிய அந்த பணத்தினை வைத்து நீங்க ஒரு தொழிலை முயற்சி செஞ்சிருக்கலாம். சரியா? இப்போ நீங்க இந்த காரை வாங்குறதுக்காக என்னத்தை இழக்குறீங்க? இழக்குகின்ற ஒரு மிகச்சிறந்த அடுத்த தெரிவு என்பது ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. அதே போல இந்த காரை வாங்குறதுக்காக ஒரு பணத்தை நீங்க இழக்குறீங்களா இல்லையா? அந்த காரை பெற்றுக்கொள்வதற்காக உங்களோட பணத்தை நீங்க இழக்குறீங்க. அப்ப அந்த இழக்கப்படுவதுதான் இங்க பணம். சோ அந்த இழக்கப்படுகின்ற ஒரு பணம் ஒரு அமைய செலவு. காரணம், அந்த பணத்தை பயன்படுத்தி நம்ம இன்னொரு வேலை செஞ்சிருக்கலாம் அல்லது இன்னும் வேற ஏதாவது ஒன்று வாங்கியிருக்கலாம். சோ அந்த பணம் இழக்கப்படுவது ஒரு அமைய செலவு. அதே மாதிரி பணம் இழக்கப்படுவது மாத்திரமல்ல, அந்த நடவடிக்கையை செய்யாமலுக்கு வேறொரு விஷயத்தை நீங்க செஞ்சிருந்தால் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கக்கூடியதாக இருந்திருந்தால் அந்த வருமானமும் இழக்கப்படுகிறது. இதுவும் அமைய செலவாக நம்ம கருதப்படும். ரைட், இது புரியுதா? ஏன் இரண்டாவது ஆன்சர் வரும் சொல்லி? அந்த நடவடிக்கையினுடைய பணச்செலவு ஒரு அமைய செலவு. காரணம், அதை நம்ம இழக்கிறோம். அதே போல வேறொரு விஷயம் செஞ்சிருந்தா நமக்கு ஒரு வருமானம் வந்திருந்தால் அந்த வருமானமும் கூட நம்ம இழக்கிறோம். இதனால இது அமைய செலவாக கருதப்படும். கொஸ்டினுக்கு ஏத்த மாதிரி நம்முடைய விஷயங்கள் பார்க்கப்படும். ரைட், இது MCQ நம்பர் 3. சோ ஆன்சர் வந்துடும் இரண்டாவதாக வரப்போகிறது. இதுல ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னால், அமைய செலவு என்பது குறித்த நடவடிக்கையில் ஈடுபடுத்திய பணமும் வரும். அதே மாதிரி அதற்காக குறித்த நடவடிக்கையில் இழக்கப்பட்ட பணம். சோ ஈடுபடுத்திய பணம் என்பதை விட இழக்கப்பட்ட பணமும் வரும். அதற்காக தியாகம் செய்யப்பட்ட மற்ற மிகச்சிறந்த தெரிவின் பெருமதியும் வரும். இது வருமானமாக கூட இருக்கலாம். இது புரியுதா எல்லாருக்கும் இந்த கான்செப்ட்? அதே மாதிரி அமைய செலவானது ஆளுக்கால் வேறுபடும் ஒரு உள்ளார்ந்த எண்ணக்கரு, ஒரு உள்ளார்ந்த பெருமதியாகவும் இருக்கும். ரைட், சோ இதன் அடிப்படையில இந்த ஆன்சர் வந்துடும் இரண்டாவதாக வரப்போகிறது. சோ இழக்கப்படுகின்ற பணமும் சரி, வேறொரு விஷயம் செஞ்சு நமக்கு வருமானம் கிடைத்திருந்தால் அதுவும் சரி. எஸ், இது ஒரு நிதி ரீதியான கான்செப்ட் இல்ல. எஸ், இங்க நம்ம சொல்லப்படுவது இப்போ நிதி ரீதியான கான்செப்ட்னு சொல்றது என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட், இப்போ உதாரணத்துக்கு நீங்க கடைக்கு போறீங்க, ஒரு 50,000 ரூபாய் காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்கினீங்கன்னு சொன்னா அது ஒரு வெளிப்படையான செலவா இல்லையா? யோசிச்சு பாருங்க. ரைட், நான் 50,000 ரூபாவுக்கு சீனி வாங்கிட்டு வந்தேன் என்று சொன்னால் எனக்கு ஏற்பட்ட சீனி செலவு 50,000 என்று சொல்வது அமைய செலவா? நோ, அது ஒரு வெளிப்படையான ஒரு செலவு. ஆனால் உங்களுக்கு சீனிக்கு செலவு ஏற்பட்டது 50,000 என்பது ஒரு வெளிப்படையான ஒரு செலவு. சரியா? ஆனா நீங்க இப்ப அமைய செலவு பார்க்கும்போது என்ன செய்யும் போது அந்த இழந்த பணம் அதுதான் உங்களோட மற்ற சிறந்த தெரிவாக இருந்தால் அதுவும் ஒரு அமைய செலவா இல்லையா? பாக்குறீங்க, ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். அந்த பணத்தை பயன்படுத்தி வேறொரு வேலை நீங்க செஞ்சிருக்கலாம் தானே. அதைத்தான் நீங்க கருதுறாங்க. அதுவும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஓல்டு பாஸ் பேப்பர்ங்கிறதால இந்த கான்செப்ட், இந்த மெய் ரீதியான எண்ணக்கரு என்கின்ற கான்செப்ட் எல்லாம் புறவுக்கு வந்தது. சோ இத மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணப்பட மாட்டுச்சு. பட் ரிமெம்பர் பண்ணுங்க, இந்த சாயல்ல கொஸ்டின்ஸ் வந்தால் இப்படித்தான் நாம அட்ரஸ் பண்ணணும். சரியா? எஸ், இழக்கப்பட்ட அந்த பணம் ஒரு அமைய செலவு. காரணம் என்னன்னு சொன்னால் அதை கொண்டு நம்ம வேறொரு விஷயம் செஞ்சிருக்கலாம். அதே மாதிரி அந்த 50,000 ரூபாவை இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு வேற ஏதாவது வருமானம் வந்திருந்தால் அதுவும் அமைய செலவு தான். சரியா? சிம்பிள். அக்கார்டிங் டு தி क्वेश्चन we will choose the answer. இத தவிர மத்த ஆன்சர் எல்லாமே ராங்கா இருக்கும் மை டியர்ஸ். பாருங்க, பணச்செலவை மட்டும் உள்ளடக்கிறோம்னு சொன்னா மூணாவது நம்ம தெரிவு செய்ய முடியாது. பிகாஸ் பணச்செலவு மட்டுமே அமைய செலவு கிடையாது. நாலாவது நம்ம எடுக்கலாம்னு பார்த்தா தியாகம் செய்யப்பட்ட வருமானங்கள் என்று சொல்லும்போது வருமானங்கள் மாத்திரம் இங்கு கிடையாது. நேரடி நன்மைகள் என்று சொல்லும் போதும் பொருத்தமான ஆன்சர் கிடையாது. சோ இங்க மிக பொருத்தமான ஆன்சர் வந்து இரண்டாவது தான்.
ரைட்? ஓகே, லெட்ஸ் மூவ் டு தி क्वेश्चन நம்பர் 4. நாலாவது பாருங்க. நாடொன்றின் உற்பத்தியியல் தகவு எல்லையின் வழியே என்று சொல்லிட்டு ஒன்று தொழில்நுட்ப மட்டமானது மாற்றமடையும் என்று சொல்றாங்க. ஒரு பொருளினுடைய அதிக அளவினை மற்றொரு பொருளின் உற்பத்தியை விட்டு கொடுக்காமல் உற்பத்தி செய்ய முடியும் என்று பேசுறாங்க. உற்பத்தி வளங்கள் பூரணமாக பயன்படுத்தப்படவில்லை, கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள் பூரணமாக பயன்படுத்தப்படுது, பொருளாதாரத்தில் உற்பத்தி வினைத்திறனின்மை நிலவுன்னு சொல்றாங்க. ரைட், நாம படிச்சிருக்கிறோம். பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு இங்க என்னன்னு சொன்னால் உற்பத்தி சாத்திய வலையினுடைய எடுகோள்கள் நம்ம படிச்சிருக்கிறோம், எசம்ஷன்ஸ் நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படிச்சிருக்கிறோம்? இரண்டு பொருட்கள் மட்டும்தான் அந்த பொருளாதாரத்துல உற்பத்தி செய்யப்படுகிறது என்பது ஒரு எசம்ஷன். பொருளாதாரத்துல உள்ள வளங்களினுடைய அளவு நிலையானது, அங்க வளங்கள் அதிகரிக்கவும் இல்லை, வளங்கள் கூடவும் இல்லைன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். ரிமைன்ஸ் கன்ஸ்டன்ட். குறிப்பிட்ட காலத்துல தொழில்நுட்பத்துல எந்தவித மாற்றமும் இல்லை, அப்போதுதான் நம்ம பிபிசி கோடு கீறுறோம்னு சொல்றது நம்மளோட எசம்ஷன். அதே மாதிரி வளங்கள் பூரணமாகவும் காணப்படுகின்ற வளங்கள் முழுமையாகவும் உச்ச வினைத்திறன் மேக்சிமம் எவ்வளவு யூசேஜ் எடுக்கணுமே அவ்வளவுக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது அவ்வளவும் நாம எடுக்கின்ற எடுகோள்களாக இருக்கப்படுகிறது. ரைட், இதன் அடிப்படையில் இந்த கொஸ்டினை பாருங்க. உற்பத்தியல் தகவு எல்லை என்பது கோட்டு, அந்த கோட்டினுடைய வழியே செல்லும் போது தொழில்நுட்பம் மாற்றமடையுமா? தொழில்நுட்ப மட்டமானது மாற்றமடையுமா? இஸ் இட் தி ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட்? தொழில்நுட்பம் என்ன நடக்கும்? தொழில்நுட்பம் நிலையானதாக மாற்றமடையாதாக இருக்கும் என்பதுதான் நம்ம எடுத்த எடுகோளே. சோ அங்க ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ராங். அதே போல அடுத்தது பாருங்க, ஒரு பொருளின் அதிக அளவினை மற்றொரு பொருளின் உற்பத்தியை விட்டு கொடுக்காமல் உற்பத்தி செய்ய முடியுமா? இது போன கிளாஸ்லயே நம்ம ஒரு கொஸ்டின்ல பார்த்திருக்கிறோம். உற்பத்தி இயல்தகவு எல்லையில் நாம பயன்படுத்தும் போது நம்மளோட ஒட்டுமொத்தமான வளங்கள், நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி போன்ற அனைத்து நாட்டுல காணப்படுகின்ற பொருளாதாரத்துல காணப்படுகின்ற அனைத்து வளங்களையும் பயன்படுத்தி நாம ஒரு பொருள் 2 பொருட்களை உற்பத்தி செய்யும் போது ஒரு பொருளினுடைய உற்பத்திக்கு இன்னும் கூட்டணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த வளத்தை கொண்டு வந்துதான், மற்ற வளத்தை கொண்டு வந்துதான் இங்க அதிகரிக்கணும். சோ இதனால ஒரு பொருளை உற்பத்தி செய்யணும்னு சொன்னால் இன்னொரு பொருளை நம்ம விட்டு கொடுக்காமல் நம்ம செய்ய முடியாது. பிகாஸ் நாம வினைத்திறன் உச்ச புள்ளியில இயங்குறோம், எல்லா வளங்களையும் பயன்படுத்துறோம். சோ ஒரு பொருளை அதிகரிக்கணும்னு சொன்னால் மற்ற பொருளுக்கு காணப்படுகின்ற வளத்தினை கொண்டு வரணும். சோ மற்ற பொருள் இழக்கப்படும். சோ உற்பத்தி செய்ய முடியும் என்பதும் பிழையான கூற்று. மூன்றாவது பாத்தீங்கன்னு சொன்னால் உற்பத்தி வளங்கள் பூரணமாக பயன்படுத்தப்படவில்லை. இது கரெக்டா? நம்மளோட எடுகோள் என்ன? உற்பத்தி வளங்கள் முழுமையாகவும் உச்ச வினைத்திறனோடும் பயன்படுத்தப்படுகிறது. சோ இதுவும் பிழை. நான்காவது பாருங்க, கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள் பூரணமாக பயன்படுத்தப்படுது. இஸ் இட் கரெக்ட்? நாம அப்படி படிச்சிக்கிறோமா? அதாவது என்ன வளங்கள்லாம் நமக்கு கிடைக்குதோ அதையெல்லாம் பயன்படுத்துறோம். நமக்கு கிடைக்காத மற்ற வளங்கள், நமக்கு தெரியாத வளங்கள் எல்லாம் விட்டுறோம். நோ, வளங்கள் பூரணமாக பயன்படுத்தப்படும், கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள் கிடையாது. சரியா? சம்திங் ராங் வித் தட் சென்டென்ஸ். ஓகே, அஞ்சாவது பாருங்க, பொருளாதாரத்தில் உற்பத்தி வினைத்திறன் இன்மை நிலவுகிறது. சரியா? கவனமாக வாசிக்க. உற்பத்தி வினைத்திறன் இன்மை நிலவுகிறது. சோ வினைத்திறன் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லி நாம எடுக்கிறோமா? நம்ம என்ன எடுகோள்? பொருளாதாரத்தில் வளங்கள் முழுமையான உச்ச வினைத்திறனுடன் பயன்படுத்தப்படுது என்பதுதான் நம்ம பார்க்கிற விஷயம். சோ ஐந்தாவதும் பிழை. சோ இதனுடைய ஆன்சர் எதுவாக இருக்கலாம் சொல்லுங்க பாப்போம். நாலாவது பாருங்க, கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள் பூரணமாக பயன்படுத்துன்னு சொன்னா என்னென்ன வளங்கள் நாட்டுல உற்பத்திக்கு நமக்கு கிடைக்குதோ அதையெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம், மற்றதெல்லாம் நம்ம விட்டுறோம். அப்படி கிடையாது. அந்த நாட்டுல காணப்படுகின்ற அனைத்து வளங்களையும் நம்ம பயன்படுத்தணும். முழுமையாக வளங்கள் பயன்படுத்தப்படணும். கிடைக்கிறது கிடைக்காட்டி அதை தேடி போய் அதை நம்ம எடுத்து பயன்படுத்தணும். முழுமையாக வளங்கள் பயன்படுத்தப்படணும். சரியா? சோ the answer should be the fourth one. சோ உங்களுக்கு சரியாக இதை நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு விளங்கியிருக்கும். So fully utilization of resources with maximum efficiency, not resources that are available. Full resources we should utilize. Right. Then MCQ 5 பாத்தீங்கன்னு சொன்னால் ஐந்தாவது MCQ பாருங்க, வளங்கள் சகல பொருளாதார நடவடிக்கைகளிலும் ஒன்றுக்கொன்று பூரண பதிலீடாக காணப்படுமாயின் பின்வருவற்றில் எது உண்மையாகும் என்று கேட்கிறாங்க. முதலாவது, பூரண பதிலீடு என்கின்ற வேர்டை நீங்க சரியாக நாலாவது ஆன்சர் வந்து மைரியஸ், நாடொன்றின் உற்பத்தியல் தகவு எல்லையின் வழியே தொழில்நுட்ப மட்டமானது மாற்றமடையாது. இது பிழை. ஒரு பொருளின் அதிக அளவினை மற்றொரு பொருளின் உற்பத்தியை விட்டுக் கொடுக்காமல் உற்பத்தி செய்ய முடியும், அதுவும் பிழை. உற்பத்தி வளங்கள் பூரணமாக பயன்படுத்தப்படவில்லை, அதுவும் பிழை. கிடைக்கத்தக்கதாக வளங்கள் பூரணமாக பயன்படுத்தப்படுகின்றன, அதே போல பொருளாதாரத்தில் உற்பத்தி வினைத்திறனுமே நிலைகிறது. ஐந்தாவது பிழை. சோ ஆன்சர் என்னவாக இருக்க போகிறது? நாலாவதாக இருக்க போகிறது. சரியா? கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள் பூரணமாக பயன்படுத்தப்படுகின்றன.
சரியா? இது எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சு தானே? there is no big deal here. அதாவது இங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள் என்று சொன்னால் அனைத்து வளங்கள், சரியா? அனைத்து வளங்களும் கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள். இப்போ உதாரணத்துக்கு பெட்ரோல் நம்ம ஸ்ரீலங்கால கண்டுபிடிக்கப்படல, ஆனா பெட்ரோல் இருக்குதுன்னு சொன்னா நம்ம பயன்படுத்தலுமா? என்னென்ன வளங்கள் எல்லாம் கிடைக்கப்படுகிறதோ அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக முழுமையாக பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. எஸ், தட் ஷுட் பி. சோ அதுதான் காணப்பட போகிறது. எஸ், எக்ஸ்லையும் வைலையும் இருந்து ஃபுல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், கரெக்ட். ரைட். 5வது கொஸ்டினை பாருங்க. வளங்கள் சகல பொருளாதார நடவடிக்கைகளிலும் ஒன்றுக்கொன்று பூரண பதிலீடு. சோ பூரண பதிலீடு என்று சொன்னால் என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? ஃபுல் சப்ஸ்டிடியூட். ஃபுல் சப்ஸ்டிடியூட் என்று சொன்னால் ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துகின்ற நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி போன்ற வளங்களை இன்னொரு விஷயத்துக்கும் அப்படியோ பயன்படுத்தலாம், எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. இதுதான் இங்க சொல்லப்படுகிற விஷயம். அதாவது எக்ஸ் என்கின்ற பொருளை பயன்படுத்துறதுக்கான ஊழியத்தை வை என்கின்ற பொருளுக்கும் அவ்வாறே நம்ம யூஸ் பண்ணலாம். வேற ஒருத்தர் வேற ஒரு ஸ்கில்ஃபுல் ஆனால் தேவையில்லை, அதே ஆள் மற்றைய பொருளினுடைய உற்பத்திக்கும் பயன்படுவார்னு சொல்றதுதான் பூரண பதிலீடு. ரைட். இங்க பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு என்னன்னு சொன்னா ஸ்டூடெண்ட், நம்ம படிச்ச விஷயம் நிலையான அமைய செலவும் அதிகரிக்கும் அமைய செலவும் சம்பந்தமாக படிச்சிருக்கிறோம். ஞாபகப்படுத்தி பாருங்க. நிலையான அமைய செலவும் அதிகரித்து செல்லும் அமைய செலவும் தோன்றதுக்கான காரணங்கள் நம்ம படிச்ச இடத்துல பாருங்க. நிலையான சந்தர்ப்ப செலவு, அதாவது ஒரு சந்தர்ப்ப செலவு என்பது மாறாமல் ஒவ்வொரு சேர்க்கைகளிலேயும் ஒரே அளவு அமைய செலவு எப்ப காணப்படும் சொன்னால் வளங்கள் ஓரினைத்தன்மை வாய்ந்தவை. அதாவது ஒரே மாதிரியான வளங்கள் காணப்படுகிறது. தொழில்நுட்பமானது இன்னொரு உற்பத்திக்கு பூரண பதிலீட்டு தன்மை கொண்டிருக்கிறது. சோ அங்க நடக்கின்ற டெக்னாலஜி, அங்க காணப்படுகின்ற மக்கள், உழைப்பு, ஊழியத்தை அப்படியோ இன்னொரு விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம். அங்க எந்த ஒரு அமைய செலவும் நடக்காது. அதே மாதிரி ஒரு உற்பத்திக்கு பயன்படுத்தும் வினைத்திறனான வளங்கள் மற்றொரு உற்பத்திக்கும் அதே மாதிரி வினைத்திறனாக இருந்தால் அங்கு அமைய செலவு என்பது விட்டு கொடுக்கப்படுகின்ற அளவு என்பது சமமானதாக ஒவ்வொரு சேர்க்கை புள்ளிகளிலும் காணப்படும். இது ஒரு நிலையான சந்தர்ப்ப செலவுன்னு சொல்லி நம்ம படிச்சுக்கிறோம். அதே மாதிரி ஒரு நிலையான சந்தர்ப்ப செலவை காட்டுகின்ற ஒரு பிபிசி என்ன மாதிரி இருக்கும்? குழிவா, குவிவா, நேர்கோடா? யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். குவிவானதாக, உற்பத்தி புள்ளிக்கு ஜீரோக்கு குவிவானதாக இருக்குமா, குழிவானதாக இருக்குமா, அல்லது ஒரு நேர்கோடாக காணப்படுமா? நிலையான அமைய செலவு அது ஒரு நேர்கோடாக இருக்கும்னு சொல்லி அதனுடைய வடிவமும் நம்ம படிச்சுக்கிறோம். சரியா? அதே போல அதிகரித்து செல்லும் அமைய செலவு தான் ஒரு பிராக்டிக்கலாக ஒரு நடைமுறை நிலையை விளக்குறதுக்காக நம்ம பயன்படுத்துவதாக இருக்க போகிறோம். ரைட். இந்த விஷயங்கள் நம்ம படிச்சுக்கிறோம். சோ இதன் அடிப்படையில பாருங்க, வளங்களின் சகல பொருளாதார நடவடிக்கைகளும் ஒன்றுக்கொன்று பூரண பதிலீடாக காணப்படுமாய். சோ அதாவது எக்ஸ் என்ற பொருளுக்கு உற்பத்தி செய்கின்ற வளத்தினை அதே மாதிரிக்கு நம்ம உற்பத்தி செய்யலாம், எந்த ஒரு இழப்பும் நமக்கு வரமாட்டுச்சுன்னு சொன்னால் கொஸ்டின் நம்பரை பாருங்க. சகல பொருட்களின் வெளியீட்டை அதிகரிக்க முடியும். உற்பத்தியல் தகவலை ஒரு நேர்கோடாகும். சிறப்பு தேர்ச்சியும் பரஸ்பர நன்மைகளும் வர்த்தகங்களும் உருவாக சாத்தியம் இல்லை. எந்த ஒரு நாடோ அல்லது நபரோ எந்த ஒரு நடவடிக்கையிலும் ஒப்பீட்டு நன்மையை கொண்டிருக்க முடியாது. வளங்களின் அருமைத்தன்மை இல்லாமல் போய்விடும். டிரெக்டா நமக்கு என்னத்துக்கு ஆன்சருக்கு வரலாம்? சரியாக நாம இந்த விஷயத்தை கான்செப்டை விளங்கி இருந்தோம்னு சொன்னால் the answer should be the second one. உற்பத்தியல் தகவலை என்னவாக காணப்படும்? ஒரு நேர்கோடாக காணப்படும். சகல பொருட்களின் வெளியீட்டை அதிகரிக்க முடியுமா முடியாதான்னு நம்மளால சொல்ல முடியாது. பிகாஸ் இரண்டு பொருட்களை மாத்திரம் கொண்டுதான் நம்ம பிபிசியை நம்ம சொல்லுவோம். ஒன்றுக்கொன்று பூரண பதிலீடாக காணப்பட்டால் மற்றையதுக்கும் பூரண பதிலீடாக எல்லாத்துக்கும் காணப்பட முடியும் நம்ம சொல்ல முடியாது. அதே போல சிறப்பு தேர்ச்சி, பரஸ்பர நன்மை, வர்த்தகம் உருவாக சாத்தியம் இல்லைன்னு சொன்னா இதெல்லாம் நாம பிறகு படிக்கிற விஷயங்கள். இதை பத்தி நம்ம படிப்போம். வளங்களினுடைய அருமைத்தன்மை இல்லாமல் போய்விடும். நோ, அருமைத்தன்மை என்பது எப்போதுமே வளங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்ற ஒரு விஷயம். சரியா? சோ இதன் அடிப்படையில the correct answer should be the second one. உற்பத்தியல் தகவலை ஒரு நேர்கோடாக காணப்படும் என்பது ஆன்சராக இருக்க போகுது. சோ இந்த கொஸ்டின்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், நிலையான அமையச்செலவு உற்பத்தியல் தகவலையினுடைய வடிவம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி நிலையான அமையச்செலவு தோன்றுவதற்கான காரணங்களை நீங்க ஒழுங்காக விளங்கி வச்சு கொண்டிருக்கணும். சரியா? இந்த 3 காரணிகளையும் சரியாக நீங்க விளங்கி வச்சு கொள்ளணும். இதுதான் இந்த MCQ கொஸ்டின் நம்பர் 5ல இருக்கக்கூடிய விஷயம். சரியா? எல்லாருக்கும் இது விளங்குதா? ரைட். இந்த ஒப்பீட்டு நன்மை என்கிக்கக்கூடிய கான்செப்ட் பத்தி எல்லாம் நம்ம புறவுக்கு படிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். சரியா? அதை படிச்சது பிகாஸ் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் எக்ஸாம் பேப்பர் என்பது எல்லா விஷயங்களும் நீங்க படிச்சது பிறகு செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரியா? இப்போதைக்கு நான் இப்போ ஒப்பீட்டு நன்மை என்றா என்ன, அது அமைய செலவு எப்படி கணிக்கிறேன்னு சொன்னேன்னு சொன்னா இட்ஸ் நாட் அவ்வளவுக்கு இது
இந்த யூனிட்டுக்குரியது கிடையாது. ஸோ அதை படிச்சுட்டு போகல ஓகே உங்களுக்கு விளங்கும். பட் நம்ம படிச்ச விஷயத்திலிருந்து நம்மளால ஆன்சரை நம்மளால கெச் பண்ண முடியுதா அவ்வளவுக்கு போதும். ரைட். MCQ கொஸ்டின் நம்பர் 6 பாத்தீங்கன்னு சொன்னால் 6வது கொஸ்டினை பார்ப்போம். ரைட். 6வது கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றுள் முதலாளித்துவத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் ஒன்றின் பண்பல்லாது. ரைட். முதலாளித்துவம் என்று சொன்னாலே ஸ்டூடெண்ட்ஸ் எதன் அடிப்படையில் இங்க பொருளாதாரத்தை நம்ம பிரிக்கிறோம்? 3 அடிப்படைகள்ல பொருளாதாரத்தை பிரிப்போம்னு நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஒன்று அங்கு கிடைக்கின்ற ஊக்குவிப்பின் அடிப்படையில், ஒன்று அங்கு காணப்படுகின்ற சொத்துரிமையின் அடிப்படையில், இன்னொன்று தீர்மானம் எடுக்கின்ற முறை என்ற அடிப்படையில நாம பொருளாதாரத்துக்கு பிரிச்சு கொடுப்போம், பேர் கொடுப்போம். சோ இதன் அடிப்படையில இங்க பரீட்சிக்கப்படுகின்ற அறிவு பாத்தீங்கன்னு சொன்னா என்ன இங்க கேட்கப்படும் சொன்னா பொருளாதார அமைப்புகளை வகைப்படுத்த காணப்படும் நியதிகள் 3 நியதிகளின் அடிப்படையில நம்ம பிரிச்சு பார்ப்போம். ஒன்று தீர்மானம் எடுக்கப்படுகின்ற பொறிமுறை என்ன மாதிரி இருக்குது, வளங்கள உரிமை யாருக்கு காணப்படுது, ஊக்குவிப்பு யாருக்கு காணப்படுது. தீர்மானம் எடுக்கின்ற பொறிமுறைக்கு ஏற்ப சந்தை பொருளாதாரம் விலை பொறிமுறையையும், கட்டளை பொருளாதாரம் மத்திய திட்டமிடல் மூலம் இரண்டையும் சேர்த்து தீர்மானம் எடுக்கப்படுகிறது கலப்பு பொருளாதாரம் என்று பெயர் கொடுப்போம். உரிமையின் அடிப்படையில சொத்துக்களினுடைய உரிமை தனியாருக்கு காணப்பட்டால் முதலாளித்துவம், சொத்துக்களினுடைய உரிமை அரசாங்கத்துக்கு காணப்பட்டால் சமதர்ம பொருளாதாரம் என்று சொல்லுவோம். ஊக்குவிப்புகளின் அடிப்படையில சிம்பிளா நாம சந்தை பொருளாதாரம், கட்டளை பொருளாதாரம் சொல்லி நம்ம பிரிச்சு கொடுப்போம். ரைட். இதுதான் நம்ம படிச்சிருந்த விஷயங்கள். ரைட். இதன் அடிப்படையில பாருங்க, முதலாளித்துவத்தை அடிப்படையாக கொண்ட பொருளாதாரம் ஒன்றின் பண்பு அல்லாதது பத்தி கேட்கிறாங்க. முதலாவது பாருங்க, கேள்வி நிரம்பலை அடிப்படையாக கொண்ட விலை பொறிமுறை. இது பண்பா இல்லையா? ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்துல தனியார் சொத்துரிமை காணப்படும், விலை பொறிமுறையின் ஊடாக தீர்மானங்கள் எடுக்கப்படும், அங்கு சந்தை சக்திகளான கேள்வி நிரம்பலின் அடிப்படையில் விலைகள் காணப்படும். சோ அங்க கேள்வி நிரம்பலை அடிப்படையாக கொண்ட விலை பொறிமுறை என்பது ஒரு முதலாளித்துவ பொருளாதாரத்துடைய பண்பு. கரெக்ட். அதே மாதிரி தனியார் சொத்துரிமை என்பதும் கரெக்ட். தனியார் சொத்துரிமை என்பது சொல்லப்படுவதால தான் நம்ம அதை முதலாளித்துவம் என்றே நம்ம சொல்றோம். மூன்றாவது, சுயகரிசனையுடன் செயற்படும் வீட்டுத்துறையினரும் முயற்சியாளர்களும். சுயகரிசனை என்பது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சுயகரிசனை என்றால் என்ன? இலாப நோக்கம். சிம்பிளா அவங்களோட நோக்கம் செல்ஃபிஷ். சந்தை பொருளாதாரம், மார்க்கெட், கேள்வி நிரம்பல் என்றாலே எல்லாருமே செல்ஃபிஷ். வீட்டுத்துறை என்ன செய்வாங்க? நுகர்வு பொருட்களை என்ன செய்வாங்க? ஆக குறைந்த விலையில பெற்றுக்கொள்ளணும், பட் பயன் ரொம்ப நல்லா இருக்கணும் நமக்குன்னு சொல்லி வீட்டுத்துறை அவங்களுக்கு சார்பாக அவங்க செல்ஃபிஷாக அவங்க எடுத்துக்கொள்வாங்க. முயற்சியாளர்கள் என்ன செய்வாங்க? நமக்கு மிச்சம் லாபம் கிடைக்கணும், அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் என்ன செய்வாங்க? செல்ஃபிஷா நடந்து கொள்வாங்க. இதன் அடிப்படையில கேள்வி நிரம்பல் தீர்மானிக்கப்படும். எவ்வளவுக்கு லாபம் தரக்கூடிய பொருட்கள் இருக்குமோ அதை நிரம்பல் செய்ய முயற்சியாளர்கள், உற்பத்தியாளர்கள் தயாராக இருப்பாங்க. ஒரு லெவலுக்கு மேல எங்களால பொருட்களை கொள்வனம் செய்ய முடியாது, இதுதான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி வீட்டுத்துறையினுடைய பர்ச்சேஸ் பண்றவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில தான் இந்த கேள்வி நிரம்பல் தொழிற்படும். சோ சுயகரிசனை என்பது கட்டாயமாக அங்க காணப்படும், செல்ஃபிஷ்னஸ். அதே மாதிரி சுதந்திரமான ஒரு முயற்சியாண்மை என்பது என்னவாக காணப்படும்? எஸ், சுதந்திரமான முயற்சியாண்மை என்பது யாரு வேணா அவங்களுக்கு தேவையான பொருட்களை மார்க்கெட்ல நிரம்பல் செய்யலாம். யாருக்கு என்ன பொருள் தேவையோ அவங்க டிமாண்ட் பண்ணலாம். டிமாண்டுக்கும் சப்ளையும் எவ்வளவு இருக்குதோ அதன் அடிப்படையில் அங்க விலை தீர்மானிக்கப்படும். அதன் அடிப்படையில் பொருட்கள் சேவைகளுடைய பரிமாற்றம் அங்கு இடம்பெறும். சோ சுதந்திரமான முயற்சியாண்மை என்பது முதலாளித்துவத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய ஒரு பண்பு. இங்கு மத்திய திட்டமிடல் முறை, சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம், இது முதலாளித்துவ பொருளாதாரத்துக்குள்ள வருமா? சென்ட்ரல் பிளானிங் சிஸ்டம் என்பது மத்திய திட்டமிடல் குழு அல்லது முறைமை என்று சொல்லப்படுவது அரசாங்கத்தினுடைய ஒரு சமதர்ம பொருளாதாரம் அல்லது சம உடைமை பொருளாதாரம் அல்லது ஒரு கட்டளை பொருளாதாரத்துக்குரிய ஒரு பண்பாக இருக்க போகுது. சோ இதன் அடிப்படையில the answer should be the பண்பு அல்லாததுங்கும் போது மத்திய திட்டமிடல் முறையாக வரும். சோ நம்ம இதுல ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம், ஒவ்வொன்றுக்கும் பண்புகள் படிச்சிருந்தோம். ரைட். சந்தை பொருளாதாரத்து என்ன விஷயங்கள், கட்டளை பொருளாதாரம், இது எல்லாமே நம்ம படிச்சிருந்த விஷயங்கள் தான். சரியா? இதனுடைய பண்புகளை நம்ம படிச்சிருந்தோம். ரைட். சோ இதன் அடிப்படையில the answer should be the 5th one. அதே மாதிரி இந்த क्वेश्चंஸ்ல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், சுயகரிசனை என்பது செல்ஃபிஷ்னஸ். ஓ இங்க சுய லாபம் நோக்கம் என்பதை விட செல்ஃபிஷ்னஸ், எல்லாருமே செல்ஃபிஷா காணப்படுவாங்க. சந்தை பொருளாதாரம் என்றாலே அது ஒரு செல்ஃபிஷ்னஸ் தான். ரைட்? நோ, செல்ஃபிஷ். சுயகரிசனை செல்ஃபிஷ். ரைட். அடுத்த क्वेश्चனை பார்ப்போம். ரைட், அவ்வளவுதான் ஸ்டூடண்ட்ஸ். அந்த 6 क्वेश्चन தான் 2015ல வந்திருக்கக்கூடிய MCQs இருக்க போகுது. ரைட். 2014ல வந்திருக்கக்கூடிய MCQs பார்ப்போம். 2014 பாத்தீங்கன்னு சொன்னால் MCQ क्वेश्चन நம்பர் 1 முதலாவது பாருங்க, பொருளியலில் ஆராயப்படும் விடயங்கள் என்று சொல்லிட்டு, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழைய பாஸ் பேப்பரா, சோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்க மாட்டேச்சு. அந்த அளவு அந்த டைம் காணப்பட்ட சிலபஸை வச்சு தான் இருக்க போகுது. ரைட். பொருளியலில் ஆராயப்படும் விடயம்னு சொல்லிட்டு வளங்களின் அருமைத்தன்மை, நிறை தொழில் மட்டம் சொல்றாங்க.
வளங்களின் அருமைத்தன்மை உற்பத்தி என்று சொல்றாங்க, வளங்களினுடைய அருமைத்தன்மையும் தெரிவாகவும் சொல்றாங்க, வளங்களுடைய அருமைத்தன்மை வினைத்திறன் என்று சொல்லியும், வளங்களுடைய அருமைத்தன்மை பதிலீட்டு தன்மை என்று சொல்றாங்க. இது ஒப்பீட்டு அடிப்படையில எது ஆன்சராக இருக்கலாம்? சும்மா கெஸ் பண்ணுங்க பாப்போம், நம்ம படிச்ச விஷயங்களை வச்சு. ரைட், நாம படிக்கும் போது ஸ்டூடெண்ட்ஸ், இதுல இங்க பரீட்சைக்கு படிக்கின்ற அறிவு, நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்ச தியரி என்னன்னு சொன்னால், அருமை சம்பந்தமாக நம்ம படிக்கும் போது ஒரு அருமை சொல்வதற்கான அடிப்படை காரணமாக நம்ம எப்படி படிச்சிருப்போம்? ஒரு நாட்டுல அருமை என்பது என்ன? எல்லையற்ற ஒரு மனித விருப்பங்களோடு வரையறுக்கப்பட்ட வளங்களை ஒப்பீடு செய்யும் போது அந்த வளங்கள், மாற்று பயன்பாடு கொண்ட வளங்கள் பற்றாக்குறையாக காணப்படுகின்றது, ஒரு அருமை என்று சொல்லி படித்தோம். அந்த அருமையில் மாற்று பயன்பாடு காணப்படும் போது அந்த வளங்களை எந்த பொருளினுடைய உற்பத்திக்கு நாம பயன்படுத்தலாம் என்று ஒரு பொருள் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. பிகாஸ் அங்க ஒரு அருமை காணப்படுது. அந்த தெரிவினை மேற்கொள்ளும் போதுதான் நமக்கு சந்தர்ப்ப செலவு என்கின்ற ஒரு கன்செப்ட் ஒன்று உருவாகும் சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். சோ அருமை என்பது தெரிவுக்கு இட்டு செல்லும். பிகாஸ் எல்லா பொருட்களுடைய உற்பத்திக்கும் வரையறுக்கப்பட்ட வளங்களை நம்ம கொண்டு போய் பயன்படுத்த முடியாது. சோ நம்ம தெரிவு செய்யணும், எந்த பொருளுக்கு வளங்களை ஒதுக்கீடு செய்யலாம், எந்த பொருளுக்கு நிலத்தினை, உழைப்பினை, மூலதனத்தினை, முயற்சினை ஒதுக்கீடு செய்யலாம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அந்த தெரிவினை மேற்கொள்ளும் போது இழக்கப்படுகின்ற மற்றைய மாற்று தெரிவினுடைய சிறந்த பெருமை தான் அமைய செலவாக உருவாக்கப்படும் நம்ம படிச்சுக்கிறோம். சோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம படிச்ச பேசிக் கன்செப்ட் என்னத்துக்குள்ள வரும் பாருங்க பாப்போம். பேசிக் கன்செப்ட்ஸ் உங்களுக்குள்ள என்ன வரும்? அருமை, தெரிவு. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக நம்ம படிச்சிருப்போம். அருமை தோன்றுவதற்கான காரணம் என்னன்னு படிச்சிருப்போம். சரியா? பேசிக்ஸான கன்செப்ட் அது ரெண்டும் தான். இது 2014 வந்த கொஸ்டின். சோ நிறைதொழில் பட்டம் பற்றியும் பொருளியல் ஆராயும் தான், உற்பத்தி பற்றியும் ஆராயும் தான், வினைத்திறன் பற்றியும் சொல்லுதுதான், பதிலீட்டு தன்மை பற்றியும் சொல்லுதான். ஆனா ரொம்ப ரொம்ப பேசிக்ஸான விஷயம் அருமை, தெரிவு. இதன் காரணமாகத்தான் மற்ற எல்லா பிரச்சனையும் தோன்றும். புரியுதா? இது கெஸ் பண்ணக்கூடிய ஆன்சர். சோ the answer should be, மிக பொருத்தமான ஆன்சர் ஸ்டூடண்ட்ஸ் மூன்றாவது. third one should be the answer. Choice and scarcity. This is very very basic problem. Right. அதே போல இதுல நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், அருமை தெரிவுக்கும் தெரிவு அமைய செலவுக்கும் இட்டு செல்லும். இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்ஸான விஷயம். இதன் காரணமாகத்தான், இந்த தெரிவு செய்யணுங்கிறதுக்காகத்தான் நம்ம உற்பத்தி செய்யறோம். ஏன்? எல்லா பொருளையும் உற்பத்தி செய்ய முடியாது. அதே போல இந்த நிறைதொழில் மட்டம் எப்படி ஏற்படுது? அனைத்து வளங்களையும் நம்ம பயன்படுத்தணும். ஏன் அனைத்து வளங்களையும் பயன்படுத்தணும்? எல்லாமே அருமையாக காணப்படுது. சோ தெரிவு செய்து எந்த உற்பத்திக்கு நாம எல்லா வளங்களையும் பயன்படுத்தணும். வினைத்திறன், ஏன் வினைத்திறனாக பயன்படுத்தணும்? வளங்கள் பற்றாக்குறை. சோ தெரிவு செஞ்சு வினைத்திறனாக பயன்படுத்தணும். பதிலீட்டு தன்மை, பதிலீட்டு தன்மை என்பது என்ன? ஒரு உற்பத்திக்கு இன்னொரு உற்பத்திக்கும் சேம் வளங்களினை நம்ம பயன்படுத்தலாம் என்பது பதிலீட்டு தன்மை. சோ இது எல்லாமே காரணம் எங்க வருதுன்னு சொன்னா, பேசிக்கான பிரச்சனையான அருமையும் தெரிவும் தான். ரைட், இது கொஸ்டின் நம்பர் 1. சோ 2014 கொஸ்டின் நம்பர் 2 பாத்தீங்கன்னு சொன்னால், பொருளியலில் அமைய செலவு என வரைவிலக்கணப்படுத்தப்படுவது என்னன்னு கேட்கிறாங்க. ரைட், நமக்கு ஆல்ரெடி அமைய செலவு பரீட்சிக்கப்படுகின்ற அறிவுல நம்ம அமைய செலவு என்னன்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம படிச்சு வச்சுக்கிறோம். இப்ப இந்த செஷன்ல கூட பார்த்திருந்தோம். ரைட், இதன் அடிப்படையில சொல்லுங்க பாப்போம் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் என்ன வரலாம்? ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு இழக்கப்பட்ட ஏனைய வாய்ப்புகள், ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு செலவிடப்பட்ட பணச்செலவு, ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு ஏற்பட்ட காலத்தின் செலவு, ஏதேனும் ஒன்று பொருளை பெற்றுக்கொள்ளும் பொருட்டு ஏற்பட்ட நிலையான மற்றும் மாறும் செலவுகளின் கூட்டுத்தொகை, ஏதேனும் ஒன்றை பெற்றுக்கொள்ளும் போது பொருட்டு இழக்கப்பட்ட அடுத்த சிறந்த தெரிவின் பெறுமதி. எது ஆன்சராக இருக்கலாம்? நம்ம படிச்ச எக்ஸாக்ட் பியூர் டெபினிஷன் என்ன? ஒரு தெரிவினை மேற்கொள்ளும் போது இழக்கப்படுகின்ற எல்லாம் அமைய செலவு கிடையாது, அதற்காக விட்டு கொடுக்கப்படுகின்ற அடுத்த மிகச் சிறந்த தெரிவு, the best alternative படிச்சிருப்போம். அந்த மிகச் சிறந்த தெரிவினுடைய பெறுமதி தான் அங்க ஆன்சராக காணப்படும். சோ இந்த ஆன்சர் வந்து என்னவா இருக்க போகுது? 5வது நமக்கு ஆன்சர் இருக்க போகுது. நம்ம ஏற்கனவே படிச்ச டெபினிஷன் தான். சரியா? நம்ம படிச்சிருப்போம் பாருங்க. இந்த வகையில் மாற்று பயன்பாடுகளுக்கிடையே ஒரு மாற்று தெரிவை செய்தால் அதற்காக இழக்கப்படுகின்ற அடுத்த சிறந்த தெரிவு தான். சரியா? நிறைய விஷயங்களை இழந்தாலும் உங்களுக்கு எது பெஸ்டாக இருந்து நம்ம இழந்தமோ அதுதான் அங்க அமைய செலவு. ரைட், சோ the answer should be எதுவாக இருக்கலாம்? 5 ஆன்சராக வரப்போகுது. அமைய செலவை வரைவிலக்கணப்படுத்தும் போது சரியான ஒரு வரைவிலக்கணம் 5வதாக இருக்க போகுது. சோ இதுல நாம தெரிஞ்சிருக்க வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ், அமைய செலவினுடைய பண்புகள் சம்பந்தமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு மெய் செலவு, இது ஒரு ரியல் கன்செப்ட். ஓகே, இத பத்தி கொஞ்சம் நாம ஞாபகம் வச்சுக்கணும். நாட் ஃபைனான்சியல் கன்செப்ட்.
இது ஒரு நிதி செலவு கிடையாது. பிகாஸ் நாம நிதி கூற்றுகளை நாம கொண்டு போய் காட்டுறல, எவ்வளோத்த நம்ம இழந்தம்னு ஒரு காலமும் நாம கொண்டு போய் என்ன செய்யறல, நிதி கூற்றுக்கள்ல நாம காட்ட இயலாது. இது ஒரு செலவு, விநியோக செலவு, நிர்வாக செலவு, நிதி செலவுன்னு சொல்லி எல்லாம் நம்ம காட்ட முடியாது. பிகாஸ் இது ஒரு இழந்த செலவு. சோ இது ஒரு மெய் செலவு. அதே போல இது ஒரு உள்ளார்ந்த பெருமதி, கனெக்டட் டு இண்டிவிஜுவல். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். கனெக்டட் டு இண்டிவிஜுவல், நபருக்கு நபர் வேறுபடும். அடுத்த மிகச்சிறந்த செலவின் பெருமதி. இது எல்லாமே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான பண்புகள். அமைய செலவை பத்தி எழுதும் போது நமக்குரிய பாயிண்ட்ஸ். ரைட், கொஸ்டின் நம்பர் 3 from 2014. கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க. பின்வருவற்றுள் பொருளாதார பண்டம் ஒன்றின் பண்புகளை காட்டும் சரியான விடையை தெரிவு செய்க. ரைட், இது நாம என்ன படிச்சிருக்கிறோம்? பொருளாதார பண்டம் எங்க படிச்சோம்னு சொன்னா, பண்டங்கள், பொருட்களை பத்தி படிக்கும் போது, பொருட்களினுடைய வகைகள் பத்தி படிக்கும் போது பொருளாதார பண்டம் என்று சொல்லி நம்ம கொஞ்சம் பண்புகள் பார்த்திருந்தோம். நிரம்பல்ல எப்பயுமே ஒரு அருமைத்தன்மை காணப்படும், சப்ளைல ஷோர்ட் காணப்படும். அதே போல வளச்செலவும் அமைய செலவும் காணப்படும். அந்த பொருட்களை உற்பத்தி செய்வதற்கான வளங்களினுடைய ஒரு செலவு காணப்படும். அந்த பொருளை உற்பத்தி செய்வதால இன்னொரு பொருளை நம்ம விட்டு கொடுத்து தான் செய்வோம். அமைய செலவு ஒன்று எப்பவுமே காணப்படும். மனிதர்கள் தலையீடு செய்து உற்பத்தி காரணிகளை ஒன்றிணைத்து செய்வாங்க. அதே போல அருமையான வளங்கள் பயன்படுத்தப்படுவதால இந்த பொருட்களுக்கு விலை காணப்படும். எப்பயுமே இங்க ஒரு தெரிவு என்கின்ற ஒரு பிரச்சனை காணப்படும் சொல்லி எல்லாம் நம்ம படிச்சிருந்தோம். சரியா? அதுக்கு பிறகு பொருளாதாரம் அல்லாத பண்டம் என்பது பூச்சிய விலையில எல்லையற்ற நிரம்பல் காணப்படும். இங்க இலவச பண்டங்களுக்கு வளச்செலவோ அமைய செலவோ காணப்படாது. ரைட்? அதே மாதிரி பொருளாதாரம் அல்லாத பண்டம் ஒன்று பொருளாதார பண்டமாக மாற்றமடையக்கூடிய சந்தர்ப்பங்கள் எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்? எப்ப அதுக்கு உற்பத்தி செலவும் வளச்செலவும் அமைய செலவும் ஏற்படுதோ அப்போது அவை பொருளாதார பண்டங்களாக மாற்றமடையும் சொல்லி வெரி டீப்பா நம்ம பார்த்திருந்தோம். ரைட், இதன் அடிப்படையில் இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். பொருளாதார பண்டம் ஒன்றின் பண்புகளை சரியாக காட்டும் தொகுதி. உற்பத்தி செலவு ஒன்றிருத்தல், அமைய செலவு ஒன்றிருத்தல், நுகர்வோர் செலவு ஒன்று ஏற்க நேரிடல், குறைந்து செல்லும் எல்லை செலவு ஒன்று காணப்படுதுன்னு சொல்றாங்க. வாட் ஷுட் பி தி ஆன்சர்? ஏ மற்றும் பி, ஏ மற்றும் சி, ஏ மற்றும் ஏபிசி, ஏசி மற்றும் டி, பிசி மற்றும் டி. எது ஆன்சராக இருக்கலாம்? Right? The answer should be the first one, right? Because உற்பத்தி செலவும் அமைய செலவும், உற்பத்தி செலவு என்பதுதான் வளச்செலவு, வளங்களுக்கான செலவு தான் உற்பத்திக்கான செலவு. சோ உற்பத்தி செலவும் அமைய செலவும் காணப்படும். நுகர்வோர் செலவு என்று சொன்னால் கன்சியூமருக்கு கொஸ்ட் ஏற்படணும், ஏற்படாததை வச்சு நாம இங்க சொல்றது கிடையாது. அதே மாதிரி குறைந்து செல்லும் எல்லை செலவு என்று ஒரு விஷயம் உண்டு. சோ இதுல தெரிந்திருக்க வேண்டிய விஷயம், நுகர்வோர் செலவுன்னு சொன்னா நமக்கு தெரியும் கன்சியூமரினுடைய கொஸ்ட். பொருளை யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு கொஸ்ட் ஏற்படுது இல்லையான்னு சொல்லி நம்ம வச்சு பொருளாதார பண்டத்தை டிஃபைன் பண்றது கிடையாது. அதே மாதிரி டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, குறைந்து செல்லும் எல்லை செலவு அல்லது எல்லை பயன் விதி என்று சொன்னால் வேற ஒன்றும் கிடையாது. ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க, இன்னொரு ஐஸ்கிரீம் ரெண்டாவது சாப்பிடுறீங்க, இன்னொரு ஐஸ்கிரீம் மூணாவது சாப்பிடுறீங்கன்னு சொன்னால் முதலாவது சாப்பிட்ட டேஸ்டும் அதனுடைய திருப்தியும் ரெண்டாவதுல கிடைக்காது, அது குறையும். மூன்றாவது சாப்பிடும் போது அதுவும் குறையும். இதைத்தான் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, குறைந்து செல்லும் எல்லை பயன் விதின்னு சொல்லுவோம். It states that the amount of satisfaction provided by the consumption of every additional unit of a good decreases as we increase the consumption of that good. ஒரு குறித்த ஒரு பொருளினுடைய நுகர்வை நாம அதிகரித்து கொண்டு செல்லும் போது ஒவ்வொரு தரமும் எடிஷனலாக மேலதிகமாக நம்ம நுகர்கின்ற பொருள்ல கிடைக்கக்கூடிய satisfaction, அந்த திருப்தி குறைந்து கொண்டே செல்லும் என்பதுதான் இந்த மார்ஜினல் யூட்டிலிட்டி, டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்லக்கூடிய குறைந்து செல்லும் எல்லை பயன் விதி என்கின்ற ஒரு விதி. சரியா? இது எப்பவுமே என்ன செய்யும்? இது சரியான விஷயம். பட் இதுக்கும் இங்க சொல்லப்படுகின்ற क्वेश्चंसக்கும் சம்பந்தம் இல்லை. இது எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டின்னு சொல்றது பொருளாதாரம் அல்ல பண்டம், பொருளாதாரம் அல்ல வளம், ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் இருக்கும். பட் பெரும்பாலும் ஒரே விஷயமாக தான் இருக்க போகிறது. ரைட்? இதை பத்தியா நம்ம பிறகு விரிவாக படிப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போதைக்கு இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு பொருளை நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சரியான ஒரு உதாரணம் ஒன்று சொல்லலாம். பட் இஸ் இட் கரெக்டோ நாட்? நல்லா யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லலாம், வெட்டிங் பண்ணின ஒரு 6 month வரைக்கும் வைஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வராது, பிரச்சனை வராது. பட் அடுத்த மாசம் ஒவ்வொரு மாசமாக போக என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் மந்த் ஓகே, செகண்ட் மந்த் கொஞ்சம், தேர்ட் மந்த், ஃபோர்த் மந்த் பார்க்கல, ஒரு வருஷம் முடியகள் அப்படியோ ஒரு எலியும் பூனையுமா தான் இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் வை? டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. அங்கு குறைந்து செல்லும் எல்லை பயன் என்கின்றது தொழிற்படுது. பிகாஸ் ஃபர்ஸ்ட் தரம் இருந்த அந்த லவ் அண்ட் எஃபெக்ஷன் செகண்ட் மந்த்ல இருக்காது, தேர்ட் மந்த்ல இருக்காது. பிகாஸ் போக போக பாலும் என்ன செய்யும்? பழக பழக பாலும் புளிக்கும்னு சொல்லுவாங்க. தட்ஸ் யூஷுவல், ரைட்? ஹியூமன் சைக்காலஜி. எந்த ஒரு பொருளுமே அப்படிதான். ரைட்? ஃபர்ஸ்ட் தரம் நம்ம லேப்டாப் பாவிக்கிறோம், அவ்வளோ கரிசனையா பார்த்துவோம், ஒரு நாளைக்கும் துறைச்சு வைப்போம், நல்லா இருப்போம். பட் அந்த புதுசு மங்கினோன்னு என்ன செய்யும்? அதை கண்டுக்கிறதும் கிடையாது. சரியா?
பிகாஸ் ஹியூமன் சைக்காலஜி என்னன்னு சொன்னால் ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன். ஃபர்ஸ்ட் தரம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பயன், பெனிஃபிட், யூட்டிலிட்டி நமக்கு இன்னொருத்தர நமக்கு கிடைக்காது. சரியா? தட்ஸ் இட். ஓகே, இது உங்களுக்கு மறக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எப்பயும் குறைந்து செல்லும் எல்லை செலவு விதி அல்லது எல்லை பயன் விதின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ரைட். சோ இதன் அடிப்படையில் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், பொருளாதார பண்டம் என்பது உற்பத்தி செலவொன்று அல்லது வளச்செலவொன்று காணப்படும். அதே போல அதனை உற்பத்தி செய்யும் போது இன்னொரு பொருளை உற்பத்தி செய்வதனால் நம்ம அந்த வளத்தினை கொண்டுதான் நீங்க செய்யறோம். அதனால அதுக்கு எப்பயுமே ஒரு அமைய செலவு ஒன்று காணப்படும். ரைட், தட்ஸ் இட். MC கொஸ்டின் நம்பர் 4, 4வது கொஸ்டின் பாருங்க. சந்தை பொருளாதாரம் ஒன்றில் விலையினுடைய பணிகள். இது ஆல்ரெடி நம்ம நிறைய கொஸ்டின்ஸ்ல நமக்கு கேட்டிருக்கிறார், நாமளும் பார்த்திருக்கிறோம். சந்தை பொருளாதார விலையினுடைய தொழிற்பாடுகள் 3 விஷயங்கள் பொதுவாக இருக்கும். ஒன்று, ப்ரொவைடிங் இன்ஃபர்மேஷன் or சிக்னல், தகவல்களை வழங்கும். எந்த பொருள் இலாபகரமானது, எந்த பொருள் இலாபமற்றது என்கின்ற ஒரு தகவல் தான் இந்த விலை என்று சொல்லக்கூடியது. இப்ப ஏன் சீனியை எல்லாரும் பதுக்குறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப சீனியை ஏன் எல்லாரும் பதுக்கி வச்சுக்கிறாங்க? பிகாஸ் ஆஃப் வை மை டியர்ஸ்? பிரைஸ். பிரைஸ் என்கின்றது என்ன கொடுக்குது? ஒரு சிக்னல் கொடுக்குது, ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குது. பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களோட பொருளை எல்லாம் பதுக்கி வச்சு கொள்ளுங்க, நீங்க லாபம் சம்பாதிக்கலாம் என்கிற ஒரு தகவல்களை அங்க வழங்குகிறது. சோ விலை பொறிமுறை என்பது ஒரு தகவல், ஒரு சமிக்கை வழங்குகிறது. அதே போல ஊக்குவிப்பு, ப்ரொவைடிங் மோட்டிவேஷன், ஒரு இலாபம் உங்களுக்கு கிடைக்கும்ங்கிறதுக்குரிய ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு கொடுக்குது. அதே போல பங்கீடு செய்கிற, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். ஹவு? இப்ப பாருங்க, சீனி நிறைய பேர் பதுக்கி வச்சுட்டாங்க. யாரு அதிகமான காசை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்ன நடக்கும்? அந்த சீனி போய் சேரப்போகுது. அப்ப அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ், வளங்கள் யாருக்கிடையே பங்கீடு செய்யப்படணும். இங்க சமமான வள பங்கீடு கிடையாது. விலை என்பது எப்போதுமே சமமான பங்கீடு இங்க குறிக்கிறது கிடையாது. விலை பொறிமுறை என்பது யார் அதிகமாக கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு பொருள். அப்ப என்ன செய்யும்? பணவீக்கம் அதிகரிக்கும். சோ வள பங்கீடு என்பதையும் இந்த விலை என்பது தான் தீர்மானிக்கிறது, யாருக்கு எந்த பொருள் போய் சேரணும் என்பது. சோ இதை மறக்காதீங்க. எப்பயுமே 3 தொழிற்பாடு தான். ப்ரொவைடிங் சிக்னல் ஓ இன்ஃபர்மேஷன், தகவல் வழங்குற அல்லது சமிக்கை வழங்குற, ஊக்குவிப்பு வழங்கும், அதே போல வள பங்கீடை செய்யும், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்சஸ். ரைட். இதன் அடிப்படையில் சொல்லுங்க பாப்போம், சந்தை பொருளாதாரம் ஒன்றினுடைய விலையினுடைய பணிகள் என்ன? வாட் ஷுட் பி தி ஆன்சர்? பங்கீடு செய்தல் மற்றும் பெருமான திரட்டு, சமிக்கை வளங்கள், ஊக்குவிப்பு வளங்கள், பெறுமதியின் கணிப்பீட்டு அலகு. சமிக்கை வளங்கள், ஊக்குவிப்பு வளங்கள், பெருமான திரட்டு, ஊக்குவிப்பு வளங்கள் மற்றும் பெறுமதியின் கணிப்பீட்டு அலகு, சமிக்கை வளங்கள், ஊக்குவிப்பு வளங்கள் மற்றும் பங்கீடு செய்தல். சோ டைரக்ட்லி ஆன்சர் வந்து என்னவாக இருக்க போகிறது? 5வது நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணலாம். இங்க நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்னென்றா ஸ்டூடெண்ட்ஸ், பணத்தினுடைய தொழிற்பாடும் விலை பொறிமுறை தொழிற்பாட்டுக்கும் இடையிலான வேறுபாடு தான் இங்க வச்சுக்கிற ட்விஸ்ட். அவர் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு பணத்தின் பண்புகள் சொல்லி நம்ம பணம் மற்றும் நிதி நிறுவனங்கள் படிக்கும் போது நம்ம படிப்போம். பணத்தினுடைய ஒரு பண்பு தான் இந்த பெறுமதியின் கணிப்பீட்டு அலகு. அதாவது ஒரு ஆப்பிள் சொன்னா ஆப்பிள் 20 ரூபான்னு சொல்லி கணிப்பிடுவது பணம். அது பணத்தினுடைய ஒரு தொழிற்பாடு, விலை பொறிமுறையுடைய தொழிற்பாடு கிடையாது. அதே மாதிரி பெருமான திரட்டு என்று சொன்னால், ஓகே என்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் காசு இருக்குது, நான் சேவிங் பண்ணி வச்சிருக்கேன் என்று சொன்னால் அது பணத்தினுடைய ஒரு தொழிற்பாடு. பெருமானத்தை திரட்டி நம்ம வச்சு கொண்டிருக்கிறது, சேமிச்சு வைக்கிறது, அது விலையினுடைய தொழிற்பாடு கிடையாது. அதே மாதிரி தான் இந்த கணிப்பீட்டு அலகு. சோ இங்க என்ன செஞ்சுக்கிறான்னு சொன்னா, பணத்தினுடைய தொழிற்பாடையும் விலை பொறிமுறையுடைய தொழிற்பாடையும் மிக்ஸ் பண்ணி தந்திருக்கிறார். சோ நீங்க குழம்பாமலுக்கு என்ன செய்யணும்? பணத்தினுடைய தொழிற்பாடு என்பது வேறு, விலை பொறிமுறையுடைய தொழிற்பாடு என்பது வேறு. விலை பொறிமுறைக்கு 3 தொழிற்பாடு தான் இருக்கும். அது தெளிவாக புரிந்திருந்தால் ஆன்சர் வந்துடும் 5வது என்பது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். பங்கீடு என்பது வள பங்கீடு, ரிசோர்ஸ் எலோகேஷன். வள பங்கீடு என்பது நீங்க யாரு எந்த விலையை கொடுக்கறதுக்கு தீர்மானம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வளங்கள், பொருட்கள், சேவைகள் பங்கீடு செய்யப்படும். அதைத்தான் நம்ம இங்க வள பங்கீடுன்னு சொல்றோம். Shall I get a yes from all? All of you understood this question? No, BST இங்க மிக்ஸ் ஆகல ஆயிஷா. பணம் வங்கி என்பது எக்கனாமிக்ல இருக்கக்கூடிய ஒரு பாடம். ஐ திங்க் 7வது யூனிட்டோ நம்முடைய யூனிட்ல இருக்குது. பட் ஐ கான்ட் ரிமெம்பர் தி எக்ஸாக்ட் யூனிட் நேம். பட் பணம் வங்கின்னு சொல்லி நாம படிக்க வேண்டியது. இதே விஷயங்கள் நம்ம படிப்போம். பிரைஸ் கூடினால் சேல் பண்றது நல்லம் தானே, ஏன் பதுக்குறாங்கன்னு சொன்னால் இந்த விலையை விட இன்னமும் விலை கூடும் என்கின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதனால தான் பதுக்கல் நடக்கிறது. 7th யூனிட் ரைட்? எஸ், 7வது யூனிட் எக்கனாமிக்ஸ்ல இருக்கக்கூடிய 7வது யூனிட் பணம் மற்றும் நிதி நிறுவனங்கள். ரைட். கொஸ்டின் நம்பர் 5 பார்ப்போம். 5வது பாருங்க, சந்தை பொருளாதாரம் ஒன்றில் தனிநபர் வருமானங்கள் தீர்மானிக்கப்படுவது. ரைட். தனிநபரினுடைய வருமானங்கள் ஒரு சந்தை பொருளாதாரத்தில் எவ்வாறு தீர்மானிக்கப்படும் என்று சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே இதை பத்தி படிச்சுக்கிறோம். இங்க பரீட்சிக்கப்படுகின்ற அறிவுகள் யாருக்காக உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனை சம்பந்தமாக நம்ம பார்க்கும்போது, யாருக்காக உற்பத்தி செய்தல் என்ற பிரச்சனை வந்துட்டும் யாருக்கிடையே இந்த பொருட்கள் சேவைகளினுடைய பங்கீடு செய்யப்படும் என்பது,
யாரால் இந்த பொருட்கள் உடைமையாக்கப்படும், யாரு நுகர்வோர் செய்வார்கள் என்பது இவங்களினுடைய வருமானத்துல தங்கியிருக்கும். காரணி உடைமையாளர்கள் வாடகை, வட்டி, சம்பளம், இலாபம் என்ற வகையில தான் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். எப்பயுமே ஒரு வீட்டுத்துறை தான் காரணி உடைமையாளர்களாக காணப்படுவாங்க. நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி எல்லாம் வீட்டுத்துறையினர்கிட்ட காணப்படும். அதனை நிறுவனத்துறையினர் வாங்கி அதற்குரிய வாடகை, வட்டி, சம்பளம், இலாபம் என்ற உற்பத்தி காரணிகளுக்கான கொடுப்பனவுகள் அல்லது வெகுமதிகளை கொடுப்பாங்க. சோ எப்பயுமே ஒரு சந்தை பொருளாதாரத்துல காணப்படுகின்ற வரைக்கும் தனியார் சொத்துரிமை காணப்படும். அவங்ககிட்ட நிலம் இருக்கும், அவங்ககிட்ட உழைப்பு இருக்கும், அவங்களோட முயற்சி, அவங்களுடைய மூலதனம் சொல்லி இருக்கும். சோ அவங்க எந்த அளவுக்கு அவங்களோட நிலத்துக்கு வாடகை எவ்வளவு தரணும்னு சொல்லி அவங்க தீர்மானிக்கிறாங்க. என்னுடைய உழைப்புக்கு எவ்வளவு சம்பளம் தரணும்னு சொல்லி அவங்க டிமாண்ட் பண்றாங்க. எந்த அளவுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட வருமானங்கள் வித்தியாசப்படும். சோ சாதன உடைமையிலும் அவற்றின் விலைகளிலும் எவ்வளவு நிலம் இருக்கின்றது, எவ்வளவு உழைப்பு இருக்கின்றது, எவ்வளவு மூலதனம் இருக்கின்றது, எவ்வளவு முயற்சியாண்மை இருக்கின்றது என்ற சாதன உடைமையிலும் அவற்றுக்கு எவ்வளவுக்கு விலை கொடுக்கறதுக்கு இவங்க ரெடியா இருக்காங்க, அதை தாரத்துக்கு எவ்வளவுக்கு ரெடியா இருக்காங்கிறத பொறுத்தான் அவங்களோட வருமானம் எவ்வளவுங்கிறது தீர்மானிக்கப்படும். சோ காரணி வருமானத்தை உயர்வாக பெறுபவர்கள் உற்பத்தி பண்டங்களில் அதிக அளவான பொருட்களை நுகர்வாங்க, அதிக அளவு வருமானம் இருக்கிறவங்க. அதே மாதிரி குறைவான வருமானத்தை பெறுபவர்கள் குறைந்த அளவு உற்பத்தி பொருட்களையும் அனுபவிப்பாங்க. ரைட், இதுதான் நம்ம படிச்ச தியரி. இதன் அடிப்படையில பாருங்க, தனிநபர் வருமானங்கள் தீர்மானிக்கப்படுவது. முதலாவது, சந்தை பொருளாதாரம் என்றாலே சந்தை சக்திகளான கேள்வி, நிரம்பல் அடிப்படையில தான் அங்கு விலை தீர்மானிக்கப்படும். அது நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி ஆகிய உற்பத்தி காரணிகளாக இருந்தாலும் சரி. ரைட், அரசாங்கத்தின் காரணி விலை கொள்கை மற்றும் மானியங்களின் அடிப்படை, சந்தையில் காரணி விலைகள் மற்றும் தனியார் வருமான வரிகளின் அடிப்படை, சந்தையில் காரணி விலைகள் மற்றும் அரசாங்கத்தின் சம்பள கொள்கையின் அடிப்படை, காரணி சந்தையில் காரணிகளுக்கு நிலவிய விலைகள் மற்றும் அவ்விலைகளில் பரிமாற்றப்படும் தொகைகளின் அடிப்படையில் சொத்துக்களின் உரிமை மற்றும் சந்தையில் காரணி விலைகளின் அடிப்படை. இதுல எதுன்னு சொல்லுங்க பாப்போம். எதை நாம சாய்ஸ் பண்ணலாம்? முகமது, எக்கனாமிக் குரூப்ஸ்ல இல்லாதவங்களுக்கு நான் உங்களுக்கு குரூப்ஸ் லிங்க்ஸ் அனுப்புறேன். கிளாஸ் முடியறதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். தனிநபர் வருமானம் சொன்னா ஒரு இண்டிவிஜுவலினுடைய இன்கம். அதாவது ஷைலா, இங்க நம்ம சொல்றது என்னன்னு சொன்னா உங்களுக்கு வருமானம் எப்படி வரும் கொஞ்சம் யோசிங்க. இப்ப நீங்க ஒரு சந்தை பொருளாதாரத்துல இருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? மார்க்கெட்ல எவ்வளவுக்கு பொருள் இருக்குது, அதுக்கு எவ்வளவுக்கு காசு தாரத்துக்கு ரெடியா இருக்காங்க, எவ்வளவுக்கு விலை தீர்மானிக்கப்படுங்கிறத வச்சுதான் உங்களோட வருமானம் தயாரிக்கப்படும். உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். உங்களோட நிலம் இருந்தால் உங்களுக்கு வாடகை என்பது வருமானமாக கிடைக்கும். உங்களோட உழைப்பு இருந்தால் கூலி சம்பளம் என்பது உங்களுக்கு வருமானமாக கிடைக்க போகுது. அதே மாதிரி உங்களோட முயற்சியாண்மை, ஒரு முயற்சி செய்றீங்க, ஒரு தொழில் முயற்சி செய்றீங்கன்னு சொன்னா உங்களோட முயற்சிக்கு எவ்வளவுக்கு இலாபத்தை எதிர்பார்க்கீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது. மூலதனம் இருந்தால் அந்த மூலதனத்துக்கு எவ்வளவுக்கு வட்டி எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லி உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது. சரியா? இதன் அடிப்படையில முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கம் என்பது சந்தை பொருளாதாரத்துல தலையீடு குறைவு. சோ அரசாங்கத்தினுடைய காரணி விலை கொள்கை என்று சொன்னால், காரணி விலை கொள்கை என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், காரணிகள் என்றால் நிலம், உழைப்பு, மூலதன முயற்சியத்தை நம்ம காரணிகள்னு சொல்லுவோம். காரணி விலை கொள்கை அரசாங்கம் ரைட் ஓகே வருது, உங்களோட நிலத்துக்கு இதுக்கு மேல வாடகை கொடுக்க கூடாது, இவ்வளவுதான் உங்களுக்கு வாடகை. உழைப்புன்னு சொன்னா உங்களுக்கு உழைப்புக்கு உங்களுக்கு இவ்வளவுதான் என்று சொல்றது அது மத்திய திட்டமிடல் பொருளாதாரம். சந்தை பொருளாதாரத்துல தனியார் தான் எல்லாமே. சோ அரசாங்கம் எவ்வளவுக்கு நிலம், உழைப்பு, மூலதன முயற்சிக்கு கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானிக்கிறதோ, இல்ல அவங்க மானியம் கொடுக்கிறது, ரைட் இந்த பொருளை செய்றீங்களா, நான் உங்களுக்கு உதவியாக ஒரு 10,000 தாரேன், இது மத்திய திட்டமிடல் பொருளாதாரம், சந்தை பொருளாதாரத்தினுடைய விஷயம் கிடையாது. இரண்டாவது, சந்தையில காணப்படுகின்ற காரணி விலை, அதாவது மார்க்கெட்ல போனா உங்களோட நிலம் எவ்வளத்தை இருக்குது, அதுக்கு எவ்வளவுக்கு விலை தரலாம், எவ்வளவுக்கு வாடகை கிடைக்கலாம், உங்களோட உழைப்பு, உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்கில், அதுக்கு எவ்வளவுக்கு நாங்க தருவோம்னு சொல்லி மார்க்கெட் தீர்மானிக்குது, சந்தை தீர்மானிக்குது. அது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி தான் சாஃப்ட்வேர் மார்க்கெட். உங்களோட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல எவ்வளவு பிரைஸ், நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சொன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல உங்களோட ஸ்கில்லுக்கு எவ்வளவு பிரைஸ். சோ சந்தையில காணப்படுகின்ற காரணி விலைகள் மற்றும் தனியாரினுடைய வருமான வரிகள். சோ வருமான வரிகள், நம்மளோட வருமான வரிகள் நமக்கு போனிச்சுன்னு சொன்னால் வருமானம் குறையும். சோ அது தீர்மானிக்குதான்னு கேட்கிறாங்க. மூன்றாவது கேட்கிறாங்க, அதே சந்தையில காணப்படுகின்ற காரணி விலைகள் மற்றும் அரசாங்கத்தினுடைய சம்பள கொள்கை. அரசாங்கம் சம்பள கொள்கை இப்ப விதிச்சிருக்குது. டீச்சர்ஸ் மார்க்கு என்ன செய்யுது, சம்பள கொள்கை அவங்களுக்கு சரியா இல்ல. சோ சந்தை பொருளாதாரத்துல அரசாங்கத்தை நம்பி அவங்க இருக்க மாட்டாங்க. நான்காவது, காரணி சந்தையில காரணிகளுக்கு நிலவிய விலைகள். என்ன விலை நிலம், உழைப்பு, மூலதன முயற்சிக்கு போகுது மற்றும் அந்த விலைகள்ல காணப்படுகின்ற விலைகள்ல எவ்வளவு பரிமாற்றம், எவ்வளவு நிலத்தை நீங்க கொடுக்குறீங்க, எவ்வளவு உழைப்பை கொடுக்குறீங்க, எவ்வளவு முயற்சியை கொடுக்குறீங்க, எவ்வளவு முயற்சி கொடுக்குறீங்க, மூலதனம் கொடுக்குறீங்க, அதுக்கு எவ்வளவு வருது, இப்படித்தான் உங்களோட தனிநபர் வருமானம் தீர்மானிக்கப்படும் கேட்கிறாங்க. நாலாவது. ஐந்தாவது,
சொத்துக்களினுடைய உரிமை. சொத்துக்களினுடைய உரிமை என்று சொன்னால் எந்த பெயர் சொல்லப்பட்டிருக்கணும் இங்கு? சொத்துக்களினுடைய உரிமையை வச்சு நம்ம சந்தை பொருளாதாரம் என்று சொல்லி நம்ம பேசுவோம். சொத்துக்களினுடைய உரிமை என்று சொல்லப்பட்டால் நாம கொடுக்கிற வேர்ட் என்னவாக இருக்கணும்? முதலாளித்துவ பொருளாதாரம் என்றதை பத்தி அவர் பேசியிருக்கோம். சரியா? அதனால 5வது ஆன்சரை நம்ம சூஸ் பண்ண முடியாது. எப்பயுமே உரிமை சம்பந்தமாக பேசப்பட்டால் அவங்க பேசணும் முதலாளித்துவம் சம்பந்தமாக. சரியா? சோ இதன் அடிப்படையில 5வது நம்ம ஆன்சராக சூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் அவங்க கேட்டது சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரத்துல தீர்மானம் எடுக்கின்ற முறைக்கேற்பதான் நம்ம அதை டிவைட் பண்ணுவோம். சொத்துக்களின் உரிமை என்பது முதலாளித்துவத்துக்குரியது. சோ நம்ம 5வது நம்ம சூஸ் பண்ண முடியாது. சோ கரெக்டான ஆன்சர், மிகச்சரியான ஆன்சர் 4வது அறிக்க போகுது. பிகாஸ் ஆஃப் வை? சிம்பிளான ஆன்சர். உங்களோட நில உழைப்பு மூலதன முயற்சி என்கின்ற காரணி சந்தை. அதுல உங்ககிட்ட காணப்படுகின்ற நிலத்துக்கு, உழைப்புக்கு, மூலதனத்துக்கு, முயற்சிக்கு எவ்வளவுக்கு விலை கொடுக்க ரெடியா இருக்காங்க. அதுல நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க, அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். சிம்பிளா இப்படித்தான் சந்தை பொருளாதாரத்துல ஒரு இண்டிவிஜுவலினுடைய இன்கம் வந்து கிடைக்கும். இஸ் இட் மேக் சென்ஸ் கைஸ்? இந்த 5வதுக்கு ஆன்சர் வந்து 4வது என்று சொல்லப்படுவது. இன்ட்ரெஸ்டிங் ரைட்? எக்கனாமிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலி. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிக்குதா இல்ல ஆர் யூ என்ஜாயிங் தி ஸ்டடி ஆஃப் எக்கனாமிக் மை டியர்ஸ்? ஏன் லாஸ்ட் ஆன்சர் வராதுன்னு சொன்னால், சொத்துக்களினுடைய உரிமை பற்றி பேசும்போது அவங்க சொல்றது சந்தை பொருளாதாரம். சொத்துக்களின் உரிமை என்று சொல்லப்படும் போது ஸ்டூடெண்ட்ஸ் அது முதலாளித்துவ பொருளாதாரம் என்று சொல்லப்பட்டிருக்கும். ரைட்? அதே மாதிரி இதுல நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இதுதான். அரசு தலையீடு என்பது எந்த விதமாகவும் காணப்படலாம். இதுல நிறைய விஷயங்கள் அரசு தலையீடு தான் சொல்றாங்க. அரசாங்கத்தினுடைய காரணி விலை கொள்கை என்பது அரசு தலையீடு. அரசாங்கம் மானியங்கள் வழங்குவது என்பது அரசு தலையீடு. சரியா? வருமான வரிகளை அறவிடுவது என்பது அரசாங்கத்தினுடைய தலையீடு. அரசாங்கம் சம்பள கொள்கையை நிர்ணயிப்பது என்பது அரசாங்கத்தினுடைய தலையீடு. இந்த தலையீடு எல்லாம் கட்டளை பொருளாதாரத்தில் காணப்படுமே தவிர சந்தை பொருளாதாரத்தில் அரசாங்கத்தினுடைய தலையீடு மிக மிக குறைவாகத்தான் காணப்படும் அல்லது இல்லாமல் இருக்கும். அதே போல சொத்துரிமையை பத்தி பேசுறாருன்னு சொன்னால் அவர் முதலாளித்துவ பொருளாதாரத்தை பத்தி நம்ம கிட்ட கேள்வி கேட்டிருக்கோம். சரியா? இந்த 2 பாயிண்ட்டும் தான் உங்களுக்கு இங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ரைட்? That's it. Then the question number 6, 6வது question number பாத்தீங்கன்னு சொன்னால் உற்பத்தியியல் தகவலையின் உட்புறமுள்ள புள்ளி ஒன்றினால் காட்டப்படுவது. ரைட்? இப்ப பாருங்க, நாம உற்பத்தியியல் தகவலை சம்பந்தமாக நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம். சரியா? சிற்றின பொருளியல், பேரின பொருளியல், பிபிசில காட்டுறது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கிறோம். இதுல சிற்றின பொருளியல் எண்ணக்கருக்களாக அருமையை எப்படி காட்டுற, மாற்று பயன்பாடு எப்படி காட்டுற, தெரிவு எப்படி காட்டுறன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். சரியா? அருமை, மாற்று பயன்பாடு, தெரிவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு கிராஃப்ல நம்ம காட்டலாம்னு சொல்லியும் அதுவும் எப்படி இருக்கும்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அதே போல அமைய செலவு சம்பந்தமாகவும் நம்ம படிச்சிருக்கிறோம். உற்பத்தியில வினைத்திறன் காட்டுறது என்ன, வள ஒதுக்கீட்டுல வினைத்திறன், இது மாதிரி நிறைய கான்செப்டை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். இதுல இவர் கேட்கிறாரு என்னன்னு சொன்னால், உற்பத்தியியல் தகவு வலையினுடைய உட்புறம் உள்ள புள்ளி என்று சொன்னால் இயல் தகவு வலை இது. இந்த வலையில் உள்ள புள்ளி என்று சொன்னால் இந்த பிஏசி. இதற்கு இல்லாமல் இதற்கு உள்ளுக்கு ஒரு புள்ளி ஒன்று காணப்படும் என்று சொன்னால் அது என்னவாக இருக்கும் கேட்கிறார். சொல்லுங்க பாப்போம், கெஸ் பண்ணுங்க பாப்போம் ஆன்சரை. நிறைய ஆன்சர் நம்ம படிச்சு நிறைய क्वेश्चन பாத்துக்கிறோம். இங்க ஆன்சர் எதுவாக இருக்கலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்? எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் ஒன். வேலையின்மை, நிறை தொழில் மட்டம் இன்மை. ஒரு பொருளாதாரத்துல நிறை தொழில் மட்டம் காணப்பட்டால், அதாவது அனைத்து வளங்களும், நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி போன்ற அனைத்து வளங்களும் வினைத்திறனாகவும் முழுமையாகவும் பயன்படுத்தப்படுவதுதான் நிறை தொழில் மட்டம். அப்படி பயன்படுத்தப்பட்டால் உற்பத்தியியல் தகவு வலையில புள்ளி காணப்படும். சரியா? ஆனால் வேலையின்மை என்பது என்ன? வளங்கள் பயன்படுத்தப்படாமல் இருக்கிற குறை தொழில் மட்டம். சோ வளங்கள் பயன்படுத்தப்படாமல் இருந்தால் உற்பத்தி புள்ளி உள்ளுக்கு தான் பிபிசிக்குள்ள இருக்கும். வளங்களினுடைய அருமைத்தன்மை என்பது அது எப்பவுமே இருக்கும். அது பிபிசிக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. வளங்களுக்கு எப்பயுமே அருமைத்தன்மை காணப்படும். சோ 2வது ஆன்சர் கிடையாது. முன்னேற்றம் அடையாத தொழில்நுட்பம். சோ முன்னேற்றம் அடையாத தொழில்நுட்பம் காணப்பட்டால் நம்மளுக்கு பிபிசி உள்ளுக்கு இருக்குமா? நம்ம சொல்றதே என்ன ஸ்டூடெண்ட்ஸ்? முன்னேற்றமும் முன்னேற்றம் அடையலும். தொழில்நுட்பம் மாறலங்கிறதா நம்மளோட எடுகோலை. அப்ப அங்க முன்னேற்றம் அடையாத தொழில்நுட்பம், முன்னேற்றம் அடைந்த தொழில்நுட்பம் எல்லாம் கிடையாது. இருக்கின்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம் என்பதுதான் அங்க கொஸ்டின். சோ 3வது அங்க ஆன்சர் கிடையாது. வளங்களினுடைய மிகை பயன்பாடுன்னு சொன்னால் ஓவர் யூட்டிலைசேஷன். சோ ஓவர் யூட்டிலைசேஷன் என்பது உற்பத்தியல் தகவல் உட்புறம் உள்ள புள்ளி ஒன்று காட்டப்படாது. மேக்சிமம் நம்ம யூசேஜ் பண்ணினோம்னு சொன்னால் அது உற்பத்தியல் தகவலினுடைய எல்லையில தான் காட்டப்படும், உள்ளுக்கு வர மாட்டுச்சு. பயிற்றப்படாத ஊழியம் காணப்படுவது என்பதும் சொல்ல முடியாது. இப்ப பயிற்றப்படாத ஊழியம் என்பது என்ன? அன்ஸ்கில்ட் லேபர்.
ஒரு ஊழியம் பயிற்றப்பட்ட ஊழியமோ பயிற்றப்படாத ஊழியரோ, அது ஆசிரியராக இருந்தால் ஆசிரியர்கள் ஒட்டுமொத்தமாக பயன்படுத்தப்படணும். அதுவே ஒரு கல்குவாரியில கல்லுடைக்கிற ஒரு பயிற்றப்படாத ஊழியமாக இருந்தால் அவரை முழுவதுமாக அந்த தொழில பயன்படுத்தணும். அவங்க இருக்கிறதால ஒரு உற்பத்தி புள்ளி உள்ளுக்கு போக முடியும் நம்ம சொல்ல முடியாது. சோ இந்த 2வது 3வது 4 5வது வாதம் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஃபெஸ்ட்டுக்கு நமக்கு டைரக்டாக நமக்கு தெரிந்தது வேலையின்மை ஒரு பொருளாதாரத்தில் இருந்துச்சுன்னு சொன்னார். அதாவது அங்கு கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்களான நிலம், உழைப்பு, மூலதன முயற்சியை சரியாக பயன்படுத்தாமல் குறைவாக வளங்கள் இருந்தால், அந்த வளங்கள் அண்டர் யூட்டிலைசேஷன் பண்ணப்பட்டிருந்தால் அது வேலையின்மை. அங்கு உற்பத்தியல் தகவு புள்ளி உற்பத்தியல் தகவு வலையிலிருந்து உள்ளுக்கு தான் இருக்கு. ரைட்? So sixth one, the answer should be the first one. ரைட்? எல்லாருக்கும் ஓகே தானே? இதுல நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், வளங்களினுடைய மிகை பயன்பாடு என்பது ஓவர் யூட்டிலைசேஷன். வளங்களை அளவுக்கு அதிகமாக நீங்க பயன்படுத்தினாலும் மேக்சிமம் உற்பத்தியல் தகவு வலையில தான் புள்ளி இருக்கும். பயிற்றப்படாத ஊழியம் என்பது அன்ஸ்கில் லேபர். அவங்க இருக்கிறதால பயிற்றப்படாத ஊழியம் இருக்கிறதால உற்பத்தியல் தகவலை உள்ளுக்கு வராது. அந்த பயிற்றப்படாத ஊழியத்தை சரியாக நம்ம பயன்படுத்தாமல் இருந்தால் தான் அங்க உள்ளுக்கு வரக்கூடியதாக இருக்கும். So that's all about 2014 MCQ questions. ரைட், 2013 பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். 2013 கொஸ்டின் பார்த்தோம்னு சொன்னால் MCQ கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. பின்வருவற்றில் நியமக்கூற்றாக அமைவது. ரைட், நியமக்கூற்று. ரைட், நியமக்கூற்று சம்பந்தமாக நாம என்ன படிச்சிருக்கிறோம்? இங்க பரீட்சிக்கப்படுகின்ற அறிவுல பொருளியல் கூற்றுக்களினுடைய வகைகள் சம்பந்தமாக நம்ம படிக்கும் போது நேர் பொருளியல் கூற்றுக்கள், நியம பொருளியல் கூற்றுக்கள் 2 படிச்சிருப்போம். பாசிட்டிவ் எகனாமிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் நார்மேட்டிவ் எகனாமிக் ஸ்டேட்மெண்ட். இதுல நம்ம சொன்ன விஷயம் என்ன நடந்துச்சு, என்ன நடந்துட்டு இருக்குது, என்ன நடக்கும் என்று சொல்லி உள்ளதை உள்ளவாறு உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளக்கூடியவாறு நீங்க சொல்ற விஷயத்துக்கு ப்ரூஃப் காட்டேலுமான்னு சொன்னா எஸ் ஐ கேன், இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நாம் அதை நேர்பொருள் சொல்லுவோம். Statements which answer the questions of what happened, what will happen, and the statements that can be verified are called positive statement. அதாவது என்ன நடந்துச்சு, என்ன நடக்கும், இதை வெரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஆதாரமாக ஒரு ஆராய்ச்சி நடந்துச்சு, தரவுகள் வந்து இது இந்த அறிக்கை பாருங்க இதுதான் நடக்குதுன்னு சொன்னால் அது நேர்கூற்றுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதிகமான பொருளியல் கூற்றுக்கள் மூலம் விளக்கப்படுவதும் ஒரு நேர்கூற்றாகத்தான் காணப்படும். உதாரணத்துக்கு விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில தொடர்பு என்ன, அது எப்பயுமே ஒரு உண்மையான விஷயம். பிகாஸ் அது ப்ரூஃப் பண்ணப்பட்டது. ஒரு பண நிரம்பலுக்கும் விலை மட்டத்துக்கும் என்ன தொடர்பு? பணம் அதிகமாக காணப்பட்டால் விலை மட்டமும் அதிகமாக காணப்படும். ரைட், ஓகே. இங்க நான் சில விஷயங்களை பேச விரும்புறேன் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம நாட்டுல இப்ப எல்லாருக்குமே தெரியும். எஸ், ஓகே, ரைட். டுடே we have a CA webinar also, right? It's going on, I think. Thanks for remember, Lukshana. Right, anyhow, that's a recorded live then. I should be there. Right, okay, so we will finish the class, my dears. சரியா, பிறகு நம்ம பார்ப்போம். பிகாஸ் ஐ ஹேவ் த லைஃப், ஸோ தே ஆர் கொஸ்டின் பண்ணிக்கிருப்பாங்க பீப்புள். ஓகே, பேச வந்ததை மட்டும் பேசிட்டு போங்க. நோ, வி வில் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஆல், பை, சி யூ.